எக்ஸிபிஷன் வைப்பாங்க பாத்தீங்களா, பயங்கர கூட்டம் இருக்கும். பிள்ளைங்களோட கையை வந்து என்ன பண்ணுவோம், நம்ம பிடிச்சிப்போம். கரெக்டா? என்னைக்காவது உங்க பிள்ளைய பார்த்து என் கையை நீ பிடிச்சிக்கோ, நீ ஒழுங்கா பிடிக்கலாம், நீ தொலைஞ்சு போயிரு, அப்புறம் நான் காரணம் கிடையாதுப்பா, என்னை கேட்காத, அப்புறம் எனக்கு தெரியாது, நீ தொலைஞ்சா எனக்கு தெரியாது, அப்புறம் நீ போய் எங்கேயா வாழ்ந்துக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லுவீங்களா யாராவது? நீங்க தான் அவங்க கையை என்ன பண்ணுவீங்க, இறுக்கமா பிடிச்சிக்கிட்டு கூட்டிட்டு போவீங்க எக்ஸிபிஷனுக்குள்ள. அந்த பிள்ளைக்கு தெரியாது, அது சின்ன பிள்ளைங்க, அதுக்கு தெரியாது. அது எதை அப்படியே ஜாலியா பார்த்துட்டு வரும், அங்கேயும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும், கடையெல்லாம் பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு வரும். அது நீங்க தான் கையை பிடிச்சி கரெக்டா கூட்டு போவீங்க. நீங்க அதுக்கிட்ட ஒழுங்கா பிடிச்சிக்கோ, எனக்கு தெரியாது, நீ பிடிக்கலன்னா எனக்கு தெரியாதுப்பா, அப்புறம் நீ தொலைஞ்சிட்டேன்னா எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிடுவீங்களா? கிடையாது. சொல்லுங்க, நீங்க வாழ்வதே யாரோட விசுவாசத்தினால? இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தினால. அப்பனா உங்களை பிடிச்சிருக்கிறது யாரு? இயேசு. நீங்க அவரை பிடிச்சிடல, யார் உங்களை பிடிச்சிருக்கா? அவர் தான் உங்களை பிடிச்சிருக்கிறார். இப்போ நிறைய பேருக்கு வந்து ஹியூமன் ஃபெய்த்ல ஆப்ரேட் பண்றதுனாலதான் எப்படி இருக்குது, விசுவாசம் இருக்கிற மாதிரி இருக்கு பிரதர், நாளைக்கு விசுவாசம் இல்லாத மாதிரி இருக்கு பிரதர், திரும்ப வந்த மாதிரி இருக்கு பிரதர், திரும்ப போன மாதிரி இருக்கு பிரதர். ஒரு மனுஷன் வந்து தன்னுடைய கிரியையை மேன்மை பாராட்டணும்னா என்னை விட ஒரு ஆள் கிடையாது. ஏன்னா எனக்கு வந்து அவ்வளவு கிரெடென்ஷியல்ஸ் இருக்கு. ஆனாலும் அது எல்லாத்தையும் நான் எப்படி பாக்குறேன்றாரு, குப்பையா பாக்குறாரு, தூசியா பாக்குறேன். இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா போட்டிருக்கு, ஐ see it as a dung நானது மாட்டு சாணம் மாதிரி பாக்குறேன்ட்டார். ஐ count it as loss, அது ஒரு நஷ்டமா பாக்குறேன்றார். ஏனென்றால் என்னுடைய நீதி இல்ல, அது கிரியையினால வருது. நான் யாரோட நீதியை பெற்றிருக்கிறேன்? தேவனுடைய விசுவாசத்தின் மூலமாக வர நீதியை பெற்றிருக்கிறேன். அது தேவனாலே உண்டாகி இருக்கிறதுன்ற அந்த இசோடிமோஸ் என்ற வார்த்தைக்கு வந்து என்ன அர்த்தம்னா, ஆஃப் ஈக்குவல் வேல்யூ அண்ட் ஈக்குவல் ஹானர். ஸோ அவர் என்ன சொல்றாரு, இன்ஃபேக்ட் பேதுரு வாட் இஸ் சேயிங் இஸ் தட் the same honor I have you also have, the same faith I have you also have, the same value I have you also have. அவருடைய திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு, அதாவது நீங்க அவருடைய டிவைன் நேச்சர்ல பார்ட்டேக்கரா இருக்கிறீங்களா? அது எப்படி சொல்லணும்னா, யூ ஆர் இன் த நேச்சர் ஆஃப் காட் ஆர் யூ ஆர் இன் தி லைக்னஸ் ஆஃப் காட். அதுதான் அர்த்தம். முதலாவது நம்ம ஒரு வசனம் படிப்போம், ரோமர் 4:17. ரோமர் 4:17. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவருமாயிருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். ஆமென். As it is written, I made you a father of many nations in the presence of him whom he believed, God who gives life to the dead and calls those things which do not exist as though they did. ஆமென். இது வந்து ஆபிரகாமுக்கு வந்து தேவன் எப்படி வெளிப்பட்டார் அப்படின்றது வந்து இங்க எழுதியிருக்கு. ஆபிரகாமின் தேவன் வந்து எப்படிப்பட்ட தேவன் அப்படின்னா, மரித்தோருக்கு ஜீவனை கொடுக்கிறார், அதாவது மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற தேவன், மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன், இல்லாதவைகளை இருக்கிறதை போல் அழைக்கிற தேவன். The God whom Abraham knew is a God who brings life to the death and calls those things which do not exist as though they exist. புரியுதுங்களா? ஸோ ஆபிரஹாமோட டெஃபினேஷன் ஆஃப் காட் வந்து இதுதான். இந்த கான்டெக்ஸ்டே வந்து பாத்தீங்கன்னா ரோமர் 4:13 வந்து ஆபிரஹாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம், அந்த வாக்கு தத்தத்தை அவன் எப்படி விசுவாசத்தின் மூலமாக சுதந்திரித்தான். 4:13 அது வரும். புரியுதுங்களா? சோ அங்க ரொம்ப அழகா போட்டிருக்கு, ஆபிரஹாம் வந்து பிள்ளையே இல்லாத போது, சந்ததியே இல்லாத போது ஆண்டவர் அவனை எப்படி அழைக்கிறாரு? ஜாதிகளுக்கு தந்தை என்று அழைக்கிறார். when Abraham was without child, ஒரு பிள்ளை கூட கிடையாது, அப்போ ஆண்டவர் அவனை எப்படி அழைக்கிறாரு? ஜாதிகளுக்கு தந்தை. தன்னுடைய சரீரத்துல வந்து பிள்ளை பெக்கிறதுக்கான பலனே இல்லாத போது அவனை எப்படி அழைத்தாரு? ஒரு தகப்பன் அழைத்தார். நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி எப்படி கூப்பிடுவாங்கன்னா, அந்த கல்யாணம் திருமணமாகி சில பேருக்கு வந்து அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆயிரும், சில விமனுக்கு வந்து சில டைம் ஆகும். ஸோ அந்த டைம் வந்து ரொம்ப மோசமான ஒரு டைம். இப்போ கல்யாணம் ஆகி ஒரே வருஷத்துல பிறந்துருச்சுன்னா தப்பிச்சாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, பாக்குறவன் எல்லாம் கேட்கிற ஒரே கேள்வி என்ன கேட்பான், எப்போ வந்து கன்சீவ் ஆவ, எப்போ குட் நியூஸ் எப்போ அப்படின்னு சொல்லி பாக்குறவன்லாம் போட்டு டார்ச்சர் பண்ணுவான். ஒரு ஃபியூ இயர்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ப்ராபப்ளி 3 years 4 years 5 years அப்படி ஆயிடுச்சுன்னா, அந்த லேடிக்கு, அந்த ஸ்திரீக்கு, அந்த கல்யாணம் லேடிக்கு வந்து என்ன பேர் வச்சிருவாங்கன்னா, மலடி அப்படின்னு ஒரு பேரே வச்சு விட்டுருவானுங்க. ரொம்ப ஒரு மோசமான செயலுங்க அது. இப்படிலாம் வந்து பண்ணவே கூடாது. ஆனா பாருங்களேன், மனுஷன் இப்படிதான் இருக்கிறான், அவன் புத்தியே இப்படிதான் இருக்கு, மனுஷனோட புத்தியே. ஒரு 5 வருஷம்லாம் ஆயிடுச்சுன்னா உடனே சொல்லுவாங்க, அவ மலடிங்க, ஒன்னும் ஒரு புழு பூச்சி கூட வயிற்றுல வராதுங்க. இங்கிலீஷ்ல வந்து பேரன். அதனால பைபிள்ல வந்து நிறைய இடத்துல வந்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஐ வில் ரிமூவ் பேரன்னஸ் அண்ட் ஐ வில் மேக் யூ ஃப்ரூட்ஃபுல். நிறைய இடத்துல ஆண்டவர் வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு வந்து என்ன பண்றாரு, இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பேசுறாரு. அந்த காலத்துல இந்த பிரச்சனை இருந்திருக்கு, மலடி பேரன். அப்படின்னா என்ன அர்த்தம்?
உன்னால ஒரு காரியத்தை வந்து என்ன பண்ண முடியாது, உண்டாக்க முடியாது. உன்னால ஒரு லைஃபை வந்து கிரியேட் பண்ண முடியாது. ஏன்னா உமன் ஹேஸ் த கெப்பாசிட்டி டு பிரிங் அ நியூ லைஃப் இன் டு திஸ் வேர்ல்டு. ஸோ அதை உன்னால செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப இழிவா அவளை வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஆண்டவர் வந்து ஆபிரகாமை வந்து எப்போ வந்து தகப்பன் அப்படின்னு அழைக்கிறாருன்னா, அவனால ஒரு லைஃபை கிரியேட் பண்ண முடியல. நல்லா கவனிங்க. அவனால ஒரு லைஃப் என்ன பண்ண முடியல, கிரியேட் பண்ண முடியல. அப்பதான் அவன் என்ன நினைக்கிறாரு, தகப்பன் நினைக்கிறார். புரியுதுங்களா? நிறைய புள்ள 10 புள்ள வச்சிருக்கும் போது அவனை தகப்பன் அவனை அழைக்கல. ஒண்ணுமே இல்லாம இருந்தான். தன் சரீரம் செத்தது அப்படின்னு வருது 19 வருஷத்துல. இஸ் பாடி இஸ் டெட் அண்ட் சேராஸ் womb இஸ் டெட். அவன் சரீரம் செத்து போயிடுச்சு, சாராளோட கர்ப்பமும் செத்து போயிடுச்சு. அந்த நேரத்துல எப்படிங்க அவனை அழைத்தாரு, தகப்பன் அழைச்சு எப்படி தன்னை வெளிக்காட்டாரு பாருங்க. இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற தேவன், மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன். A God who brings life to the dead and a God who calls things which do not exist as though they are. எத்தனை பேருக்கு புரியுது? இப்படிப்பட்ட விசுவாசம் தான் தேவனுடைய விசுவாசம். தேவனுடைய விசுவாசம், அதாவது வாட் இஸ் ஃபெய்த் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வசனத்தை படிங்க. எபிரேயர் 11:1 டெஃபினிஷன் ஆஃப் ஃபெய்த். அது ஒரு வசனம். அடுத்தது இந்த வசனத்தை எடுத்துக்கோங்க. இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கணுங்க. ஒரு காரியம் இல்ல, ஆனா ஆண்டவர் எப்படி அழைக்கிறாரு, புள்ளையே இல்ல, தகப்பன் தான் அழைப்பன்றாரு. சாரால வந்து மலடின்ட்டாங்க, ஆனா நான் எப்படி அழைப்பேன், உன்னை நான் தாயின் தான் அழைப்பன்றாரு. ஹல்லேலூயா, ஆமென். ஏன் அப்படி அழைக்கிறாருன்னா, ஏன்னா ஃபெய்த் வந்து எப்படி இருக்குது, காண்கிறதை பார்த்து நடக்கிற காரியம் விசுவாசம் இல்ல, காணாததை பார்த்து நடக்கிறது தான் இது விசுவாசம். தரிசித்து நடப்பதுதான் விசுவாசம். யூ வாக் பை ஃபெய்த் அண்ட் நாட் பை சைட். நீங்க தரிசித்து நடவாமல் விசுவாசத்துல நடக்கணும். அதுதான் வந்து என்னது, விசுவாச வாழ்க்கை அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ நம்ம போன வாரம் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் பாத்தீங்களா, ஒரு 5 கேள்வியா, எத்தனை கேள்விக்கு நம்ம பதில் தேடிக்கிட்டு இருக்கோம். நம்ம இப்போ ஒரு 5 கேள்விக்கு நம்ம வந்து பதில் தேடிட்டு இருக்கோம். கரெக்டா? அதுல வந்து நேற்று போன வாரம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ப்ராபபிலி we will complete this week or the next week. அடுத்த வாரத்துக்குள்ள முடிச்சிடலாம். அந்த 5 கேள்வி என்னன்னு சொல்லிடுறேன், ஒரு ரீகேப் மாதிரி இருக்கும். முதல் கேள்வி என்ன எல்லாருக்கும் இருக்குன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அளவு விசுவாசம் இருக்கு அப்படின்ற ஒரு கொஸ்டின் எல்லாருக்கும் இருக்கு. அடுத்தது வந்து விசுவாசம் வந்து எப்படி இல்லையா, பெர்மனண்டா இல்ல. விசுவாசம் வரும் போகும், அப்படிதாங்க விசுவாசம் இருக்கும் அப்படின்னு தான் எல்லாரும் நம்புறோம். இன்னைக்கு விசுவாசம் நல்லா இருக்குங்க, நாளைக்கு விசுவாசம் கம்மியா இருங்க. ஸோ புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து உண்மையா, இது வேதத்துல போட்டிருக்கா அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்தது 3வது கேள்வி எல்லாருக்கும் இருக்கிறது என்னன்னா, மலையை பெயர்க்கிறதுக்கு மலையளவு விசுவாசம் வேணும். டு மூவ் அ மவுண்டன் யூ நீட் மவுண்டன் லைக் ஃபெய்த். எத்தனை பேருக்கு புரியுது? அதாவது மலை பெருசா இருக்கறனால நம்ம என்ன நினைக்கிறோம், பெரிய பிரச்சனைங்க, அப்ப விசுவாசமும் பெருசா இருந்தாதான் ஒர்க் ஆகும். புரியுதுங்களா? இது ஒரு கேள்வி எல்லா விசுவாசிகளுக்கும் இருக்கு. அடுத்தது என்னன்னா, இந்த 5 ஊழியம் இருக்கும் பாத்தீங்களா, 5-fold மினிஸ்ட்ரி. அப்போஸ்தலர், யாரெல்லாம் இருக்கா, அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், போதகர்கள், மெய்ப்பர்கள், சுவிசேஷ ஊழியம் செய்யறவங்க, இவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா ஆண்டவர் விசுவாசம் கொடுக்குறாரு. இது உலகமே நம்பிட்டு இருக்க பொய். கரெக்டா? இது பொய்ன்றதை நான் காட்ட போறேன். அதுதான் இந்த உலகமே நம்புற ஒரு பொய் என்ன தெரியுமா, இந்த பொய் தான். இவங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, தோசையை ஸ்பெஷலா சுட்டு கொடுத்துருக்காரு ஆண்டவர் அப்படின்னு நினைக்கிறாங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நெய் போட்டு. அது இல்லைன்னு காட்ட போறோம். சரிங்களா? அது இல்லைன்னு சொல்றதே ஒரு ஊழியக்காரன் தான். அதுதான் இங்க மகிமை. நிறைய பேர் ஏன்டா சொல்லுவாங்க, பிரதர் உங்களுக்கு ஸ்பெஷலா அனாயிண்டிங் கொடுத்துருக்காங்க பிரதர், நீங்க ஹீலிங் இவாஞ்சலிஸ்ட் பிரதர். நான் கேட்பேன், அப்படியா, நீங்க பாத்தீங்களா எனக்கு ஸ்பெஷலா ஆண்டவர் தோசை கொடுத்தது பாத்தீங்களா? அப்படிதான் போட்டிருக்கா? கிடையாது. பாருங்க, அதை பார்க்க போறோம். அடுத்தது வந்து என்னன்னா, ஆண்டவர் எல்லாருக்கும் எல்லா விதமான விசுவாசத்தையும் கொடுக்கறது இல்லை. இது நினைக்கிறாங்க சில பேருக்கு, அதான் சொல்ல பாத்தீங்களா, சில பேருக்கு ஸ்பெஷல் ஃபெய்த் ஹீலிங் பண்றதுக்கு, சில பேருக்கு ஸ்பெஷல் ஃபெய்த் அதை பண்றதுக்கு இதை பண்றதுக்கு. அது மாதிரி எல்லாருக்கும் என்ன கொடுக்கறது இல்லை ஆண்டவர், எல்லாத்தையும் என்ன பண்றது இல்ல, கொடுக்கறது இல்லை அப்படின்னு என்ன பண்றோம், விசுவாசிக்கிறோம். இந்த 5 கேள்விக்கான பதில தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இப்போ தேடிட்டு இருக்கோம். ஸோ போன வாரம் நம்ம பார்த்தோம். போன வாரம் மெசேஜ் நீங்க கண்டிப்பா பாருங்க. அந்த இதை போடு விஜய், போன வாரம் மெசேஜ் பார்க்கலாம், கண்டிப்பா பாருங்க. அப்போ உங்களுக்கு அந்த கண்டினியூஷன் புரியும். உன்னதங்களிலே அவரோட கூட உட்கார செய்தார். அதுதான் போன வாரம் நம்ம பார்த்தோம். எப்படி வந்து ரட்சிப்புக்கு வந்து தேவன் வந்து அவருடைய விசுவாசத்தை நமக்கு கொடுத்து நம்மளை என்ன பண்ணியிருக்காரு, ரட்சிப்புக்குள்ள நடத்தினார். இதுதான் போன வாரம் பேசினது. நம்மை உன்னதங்களிலே இயேசுவோட கூட என்ன பண்ணார், உட்கார செய்தார். God made us sit with him in the heavenly realm.
எபேசியர் 2:8 போட்டிருக்கு, கிரியையினால் அல்ல விசுவாசத்தினாலே அவருடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அது உங்களுடைய கிரியை கிடையாது. இட் இஸ் நாட் பை யுவர் ஒர்க்ஸ் பட் பை ஹிஸ் கிரேஸ். சரிங்களா? சோ ரட்சிப்பே எப்படி உண்டாகுது? என்னுடைய விசுவாசம் அங்க வேலையை செய்யல, கர்த்தருடைய விசுவாசம். இட் இஸ் a gift of God. அது தேவனுடைய ஈவாக இருக்குது. ஃப்ரீனா என்னதுங்க? என் வேலை அங்க எதுவுமே இல்ல. என் வேலை என்ன தெரியுமா? ஒண்ணுமே அங்க வேலையை பண்ணல நான் எதுவுமே. ஏன்னா நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம ஏதோ பண்ணனாலதான் ஆண்டவர் ரட்சிப்பு கொடுத்தாரு போல, பெருசா அதை கழட்டிட்டோம் நம்ம ஏதோ பெருசா படிச்சு கிழிச்சிட்டோம், அதான் 100 மார்க் போட்டு ரட்சிப்பு அடைஞ்சிரு அப்படின்ட்டாரு போல. கிடையாது. இட் இஸ் காட்ஸ் கிஃப்ட். சொல்லுங்க, அது ஒரு ஃப்ரீ கிஃப்ட். நம்ம ஃப்ரீனா என்ன அர்த்தம்? வேலை செய்யாம வந்ததுன்னு அர்த்தம். கரெக்டு தான். வேலை செஞ்சு வந்தா அதுக்கு பேர் என்னது? வேஜஸ், கூலி. ஆபீஸ் போறீங்க, சம்பளம் கொடுக்குறான். ஏன் கொடுக்குறான்? வேலை செய்றீங்க. ஒரு வருஷம் ஆபீஸ்க்கே போல கொடுப்பானா சம்பளம்? கொடுக்க மாட்டான். புரியுதுங்களா? எத்தனை பேர் புரியுது? ஹல்லேலூயா. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பார்த்தோம்? போன வாரம் இதை போய் பாருங்க, கண்டிப்பா அதுல உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ தேவனுடைய விசுவாசம் எப்படி இருக்குதுங்க? இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறது. அதுதான் தேவனுடைய விசுவாசம். உலகத்தை உண்டாக்கும் பொழுது ஆண்டவர் அப்படிதான் உண்டாக்குறாரு பாருங்களேன். வெறுமையும் ஒழுங்கீனமா இருந்த பூமியை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னாரு? வெளிச்சம் உண்டாவதுனாரு. அந்த வசனத்தை போடுவோம். ஆதியாகமம் 1:3 போடுங்க. ஆதியாகமம் 1:3. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாச்சு. God said let there be light and there was light. ஆமென். இருளா இருந்துச்சு, வெளிச்சம் உண்டாகணும் சொன்னோன்னே வெளிச்சம் வந்துருச்சு. ஆனா நீங்க நல்ல குரோனாலஜிக்கல் ஆர்டர் பாருங்களேன். கிரியேஷனோட குரோனாலஜிக்கல் ஆர்டர் பாத்தீங்க. குரோனாலஜிக்கல் ஆர்டர்னா 1 by 1. ஃபர்ஸ்ட் நாள் எது பண்ணாங்க, செகண்ட் நாள் எது பாத்தீங்கன்னா, வெளிச்சத்தை இன்னைக்கு வெளிச்சம் எப்படிங்க வருது நமக்கு? பகல்ல வந்து சூரியன், இருட்டுல வந்து என்ன வருது? சந்திரன். 3 சன்னு 3, அப்புறம் ஸ்டார்ஸ் வந்து பெருசா வர மாதிரி தெரியல. ஆனா சன்னு 3 தான் மேஜர். சரிங்களா? சோ ஸ்டார், அந்த சன்னு 3 ஸ்டார்லாம் எப்ப கிரியேட் பண்ணாரு? 14வது வசனம் படிங்க. பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவுது. அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவுது என்றார். பாருங்க, வெளிச்சம் எப்போ ஃபர்ஸ்ட் உண்டாச்சா? ஃபர்ஸ்ட் எப்போ வெளிச்சம் வந்துச்சு? முதல்ல ஆண்டவர் கிரியேட் பண்ணதே வெளிச்சம் தான். ஆனா எதை கிரியேட் பண்ணல அவரு? சூரியனையும் சந்திரனையும் என்ன பண்ணல? கிரியேட் பண்ணல. ஆனா வெளிச்சம் வருது. அப்ப எங்க இருந்து வெளிச்சம் வந்துச்சு? சரி, நம்ம என்ன நினைக்கிறோம்னா சூரியனும் சந்திரன் தான் வெளிச்சம் கொடுக்குதுன்னு. நான் என்ன சொல்றேன்னா, பைபிள் படி சூரியனும் சந்திரனுக்குமே ஒண்ணு வெளிச்சம் கொடுக்குது. எத்தனை பேருக்கு புரியுது? எப்படின்லாம் கேட்காதீங்க. இது விசுவாசத்துல பேசுறது. சரிங்களா? ஏன்னா பைபிள்ல போட்டு, அதாவது நம்ம நினைக்கிறோம் சன்னு 3 அது வந்து நமக்கு லைட் கொடுக்குது பிரதர் அப்படின்னு சொல்லி, அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம், சயின்டிபிக்லாம் நிறைய என்ன பண்றோம், எக்ஸ்பிளனேஷன்லாம் வச்சிருக்கோம். வெரி வெரி ரைட், நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. சன்ல நிறைய கேசஸ்லாம் இருக்குது. அந்த கேசஸ்லாம் சேர்ந்து என்ன பண்ணுது, லைட் வந்து என்ன பண்ணுது, கொண்டு வருது. அப்புறம் 3க்கு வந்து லைட் எப்படி வருது? 3க்குன்னு தனியா லைட்டு கிடையாது. அது தெரியுங்களா உங்களுக்கு? 3 எங்கிருந்து லைட் வாங்குதான்? சன்னு கிட்ட இருந்து கடன் வாங்கிக்குது. டெய்லி எனக்கு கொஞ்சம் லைட்டு கொடுத்துரு நீ அப்படின்னு வாங்கிக்குது. இதெல்லாம் நம்ம ஓகே, இதெல்லாம் ஒத்துக்கிறோம். நம்ம இல்லைன்னு சொல்லலை. சரிங்களா? அதெல்லாம் இருக்குது தான், சயின்டிபிக்கலி இருக்குது. இதெல்லாம் வந்து ப்ரூவன் தான், அதெல்லாம் இல்லைன்னா. ஆனாலும் சன்னுக்கு லைட் இருந்து எங்கிருந்து வருது? அதுக்கு ஒரு சோர்ஸ் இருக்குது. அந்த சோர்ஸ் ஆண்டவர் முதலாவது உண்டாக்கி அங்க இருந்து தான் சன்னுக்கு லைட் கொண்டு வர. இப்ப அந்த சோர்ஸ் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாதுங்க, தயவுசெய்து என்கிட்ட கேட்காதீங்க. சரிங்களா? ஐம் நாட் ஆஸ்ட்ரோபிசிசிஸ்ட். நான் அஸ்ட்ரானமரும் கிடையாது, ஆஸ்ட்ரோபிசிஸ்டும் கிடையாது. எத்தனை பேருக்கு புரியுது? இதுதான் விசுவாசம். திஸ் இஸ் ஹவ் ஃபெய்த் ஒர்க்ஸ். ஹல்லேலூயா. இப்ப நிறைய பேர் கேட்பாங்க, அது எப்படி வந்து மரித்தோர் உயிரோடு எழுப்ப முடியும்? அது எப்படி இல்லாதவைகளை இருக்கணும்னு அழைக்க முடியும்? ஏன்னா அதை செய்வதற்காக தான் ஆண்டவர் ஒரு விசுவாசத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறார். அது தேவனுடைய விசுவாசம். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தை நமக்குள்ள வைத்து தான் நம்மளுடைய ரட்சிப்பை உண்டு பண்ணினார். இதெல்லாம் டீட்டெயிலா நம்ம போன வாரம் பார்த்தோம். புரியுதுங்களா? இதெல்லாம் டீட்டெயிலா போன வாரம் பார்த்தோம். ஹல்லேலூயா. இப்ப என்ன, இப்ப இதெல்லாம் ஓகே பிரதர், எல்லாம் ஓகே நீங்க சொல்றதுலாம். ஆனாலும் எல்லாருக்கும் இருக்கிற என்ன சந்தேகம் பாத்தீங்கன்னா,
எல்லாருக்கும் ஒரே லெவலுக்கு விசுவாசம் இல்ல. இப்ப அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம ஆன்சர் பண்ணிக்கிட்டே வரோம். இது ஒன் பை ஒன் ஆன்சர் பண்ண முடியாது கொஸ்டின்ஸ். இந்த 5 கொஸ்டின் வந்து நான் சொல்ல சொல்ல ஒன்னு ஒன்னா இல்ல இன்டர்வைன்டு கொஸ்டின்ஸ் மாதிரி தான், ஒன்னு கலந்து இருக்கும், அப்படியே ஆன்சர் ஆயிட்டே வரும். சரிங்களா? எல்லாருக்கும் ஒரே மாதிரி விசுவாசம் தெரியல பிரதர். ஒருத்தருக்கு பயங்கரமா இருக்கு பிரதர், எனக்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல பிரதர். அதனால தான் அவர் வாழ்க்கையில நிறைய அற்புதங்கள் பாக்குறாரு, என் வாழ்க்கையில ஒண்ணுமே பார்க்க முடியல பிரதர். அப்ப ஆண்டவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, எல்லாருக்கும் ஒவ்வொரு அளவு விசுவாசம் கொடுத்திருக்காரு. இது எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு அளவு கொடுத்திருக்காரு, எல்லாருக்கும் ஒவ்வொன்று கொடுத்திருக்காரு. அதுக்கு ஒரு வசனமும் இருக்கு. அந்த வசனத்தை எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. ஃபர்ஸ்ட் அந்த வசனம் என்னன்றதை படிச்சிரும். ரோமர் 12:3 படிங்க. ரோமர் 12:3 ஃபர்ஸ்ட் தமிழ்ல போடுங்க, இங்கிலீஷ்ல வந்து கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல போடணும் எனக்கு. ரோமர் 12:3. அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். அதாவது இங்க எப்படி வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அவனவனுக்கு என்னன்னு போட்டாரு, பகிர்ந்த விசுவாசம். அவனவனுக்கு பகிர்ந்த விசுவாசம்னா அவனுக்கு ஒரு விசுவாசத்தை என்ன பண்ணிருக்காங்க, சர்வ் பண்ணிருக்காங்க. புரியுதுங்களா? அப்படித்தானே வருது தமிழ்ல. அப்பனா என்ன புரியுதுங்க உங்களுக்கு? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அளவு. இப்ப நீங்க போய் உட்காந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கல்யாண வீட்டுல பந்தியில உட்காந்தீங்கன்னா சர்வ் பண்ணிட்டே வருவாங்கல்ல, மட்டன் பிரியாணி போட்டுட்டே வருவாங்க. அப்போ வந்து அந்த சர்வ் பண்றது வந்து பாப்பாரு, ஓகே இவர் நிறைய சாப்பிடுவாரு, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 2 பீஸ் போடு. இந்த சின்ன பிள்ளைங்களுக்குலாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கம்மியா போடுவாங்க. பாத்துருக்கீங்களா? உங்களுக்கு போட்ட அளவுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் கம்மியா போடுவாங்க. இப்படிதான் பாருங்களேன். ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு திருமணத்துக்கு போயிருந்த போது என் கூட என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்திருந்தான். அவன் சின்ன பையன். அவன் கூட வந்திருந்தானா, அவன் வந்து நாங்க ஃபேமிலியா, நானே வைஃப் பிள்ளைங்களாம் அப்படி உட்காந்து இந்த ஒரு ரோல சாப்பிடுவான். நீங்க ஆப்போசிட் ரோல உட்காந்துருந்தான். உட்காந்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சடனா கூப்பிட்டாங்க, தானே இங்க பாருங்கண்ணே அப்படின்னா. என்ன அப்படின்னு கேட்டோன்னா, அவனோட இலையில வந்து பிரியாணியை விட அதிகமா இருந்தது வந்து மட்டன் பீஸ் தான். அவ்வளவு மட்டன் பீஸ் போட்டு வச்சிருந்தான். டேய் உனக்கு யாரா இவ்வளவு போட்டா உனக்கு அப்படின்னு கேட்டா, என்னடா இவ்வளவு போட்டிருக்காங்க, எங்களுக்கெல்லாம் ஆளுக்கு 2 பீஸ் 3 பீஸ் தான் போட்டிருக்காங்க, உனக்கு என்னடா ஒரு 10 பீஸ் இருக்கும் போல மட்டன் பீஸ், மட்டனா கூச்சி வச்சிருக்கான் பிளேட்ல. அது ஒரு கூப்பிட்டு வர காட்டுறான் கிட்ட. ஆனா பாருங்க பாருங்க, எனக்கு பாருங்க எவ்வளவு பீஸ் பாருங்க அப்படின்னு. கேட்டேன், டே எப்படி அவனுக்கு போட்டாங்க அப்படின்னா, அவரு சூப்பரான ஸ்டேட்மெண்ட் சொன்னான். என்ன சொன்னான்னா, அதை சர்வ் பண்ணிட்டு இருக்காரு ஒருத்தர், அவன் இவன் நல்லா பேசுவான். இந்த பையன் நல்லா இந்த வாயில வடை சுடுறன்னு பாத்தீங்களா, அந்த மாதிரி நல்லா பேசுவான். அதை சர்வ் பண்றது கூப்பிட்டு, தலை உன் தம்பியா என்னை நினைச்சு எனக்கு போடு அப்படின்னு இருக்கான். சர்வ் பண்றத கூப்பிட்டு இமோஷனலா அவர்கிட்ட பேசுறது, உங்க தம்பியா நினைச்சு எனக்கு சர்வ் பண்ணுங்க அப்படின்னு ஒண்ணு. அவரும் தம்பியா நினைச்சு இருக்கிற பீஸ் எல்லாம் அவனை கூட்டிட்டு போயிட்டு. சோ இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பிரதர் நம்மளும் இந்த மாதிரி ஏதாவது பேசி கீசி என்ன பண்ணணும், ஆண்டவரை வந்து சோப்பு கீப்பு போட்டு ஒரு ஃபாஸ்டிங் பிரேயரை போட்டு ஒரு அதை போட்டு ஒரு இதை போட்டு என்ன பண்ணணும், அந்த விசுவாசத்தை ஆண்டவர்கிட்ட அதிகமா என்ன பண்ணிக்கணும், குடிக்கணும். இல்லைன்னா 2 பீஸை போட்டு போயிடுவாரு, அவனுக்கு 10 பீஸ் போட்டுருவாங்க அப்படின்னு தான் நம்மளும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். எப்படி அந்த பையன் அந்த சர்வ் பண்றவரை பிடிச்சி ஐஸ் போட்டு எல்லா மட்டன் பீஸையும் வாங்கினானோ, அதே போல நம்மளும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நானும் அப்படிதான் நினைச்சேன். நீங்க நினைச்சீங்கன்னு தெரியல, நானும் நினைச்சேன். அவ்வளவு ஏதாவது பண்ணணும் போல, ஏதாவது பண்ணி ஆண்டவர் வந்து என்ன பண்ணணும், பிரியப்படுத்தி அந்த இதெல்லாம் வாங்கிடணும், அந்த விசுவாசம், அந்த அபிஷேகம், அது எல்லாத்தையும் என்ன பண்ணிடணும், புடிங்கிடணும். ஏன்னா பைபிள் என்ன போட்டிருக்கு, தெளிவா தமிழ்ல படிச்சோம், என்ன போட்டிருக்கு, ஒவ்வொருத்தருக்கு ஒரு அளவு. அந்த வசனத்தை போடுங்க, ஹைலைட் பண்ணுங்க. ரோமர் 12:3 என்ன போட்டிருக்கு, அவனவனுக்கு தேவன் பகிர்ந்து விசுவாச அளவின்படியே. அவனவனுக்குன்னா ஒவ்வொருத்தருக்கு ஒரு அளவு, விசுவாச அளவு என்ன பண்ணிட்டாராம் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னு நான் நினைச்சேன், ஐயோ ரொம்ப கஷ்டம் போல அப்படின்ட்டு. இங்கிலீஷ்லயும் பாத்தீங்கன்னா நிறைய டிரான்ஸ்லேஷன்ஸ்ல இப்படிதான் கொண்டு வந்திருக்காங்க. என்கேஜேவி போடுங்க இங்கிலீஷ்ல, நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன். பாருங்க என்கேஜேவில பாருங்க எப்படி போட்டிருக்கு பாருங்களேன். For I say to you through the grace given to me, to everyone who is among you, not to think of himself more highly than he ought to think, but to think soberly, but as God has dealt to each one a measure of faith. Each one a measure of faith. அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அளவு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இது நல்லா கவனிச்சீங்கன்னா, இது ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன்ல, ஒரிஜினல் டெக்ஸ்ட்லயும் இந்த மாதிரி வரல. கேஜேவில போய் படிங்க, கேஜேவில தான் கரெக்டா டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் அதுதான். அதை போடுங்க கேஜேவிய. பாருங்க கேஜேவில எப்படி போட்டிருக்குன்னா,
பாருங்க, for I say through the grace given unto me to every man that is among you, not to think of himself more highly than he ought to think, but to think soberly according as God hath dealt to every man the measure of faith. அது எப்படி போட்டிருக்குன்னா, எல்லா மனுஷனுக்கும் ஒரு மெஷர் கொடுத்திருக்காரு. அது என்னது? த மெஷர். த மெஷர்னா த வந்து டெஃபினிட் ஆர்டிகல். இங்கிலீஷ் கிராமர்ல போய் நீங்க படிச்சு பாருங்க. டெஃபினிட் ஆர்டிகல் எல்லாருக்கும் ஒரே அளவு தான். த இது எப்படி சொல்றது? இப்போ ஒரு இடத்த வந்து நீங்க டிஃபைன் பண்ணி ஒரே ஒரு இடத்த ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லிட்டீங்கன்னா த அப்படின்னுவீங்க. புரியுங்களா? அது இது எக்ஸாம்பிள் எப்படி சொல்றது? இப்போ ஒரு கண்ட்ரி எடுத்துக்கோங்கன்னு வச்சுக்கோங்களேன். த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு சொல்றோம்ல. த யுனைடெட் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆனா நிறைய யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருக்கிறதுல ஒரு யுனைடெட் ஸ்டேட்ஸ் சொல்ற மாதிரி தனது தெர் இஸ் ஒன்லி ஒன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அதனால தான் நீங்க எப்படி சொல்றீங்க? த யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஸோ ஒரே ஒரு விசுவாச அளவு தான் இருக்குது. அதனால தான் ஆண்டவர் எப்படி எழுதிருக்கு, அதுல எப்படி போட்டுருக்கு பாருங்க, த மெஷர் ஆஃப் ஃபெய்த். அந்த வசனம் திருப்பி போடுங்க, ஹைலைட் பண்ணுங்க. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் இருக்கு, இதையும் நீங்க யூஸ் பண்ணுங்க, அதிகமா நீங்க எடுத்து படிங்க. யங்ஸ் லிட்ரல் டிரான்ஸ்லேஷன், YLT, யங்ஸ், ராபர்ட் யங் அப்படின்ற ஒருத்தர் எழுதின இது டிரான்ஸ்லேஷன். இது வந்து லிட்ரலா டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாங்க. இது ஒரு பவர்ஃபுல் டிரான்ஸ்லேஷன். For I say through the grace that was given to me to everyone who is among you, not to think of what it behoveth to think, but to think so as to think wisely, as to each God did deal a measure of faith. அது இங்க வந்து இங்கே தான் போட்டிருக்கு, இதுல வரல கரெக்டா, த வரணும், பட் தான் போட்டிருக்கு. So the measure of faith. God has given me grace to speak a warning about pride. I will ask each of you to be emptied of self-promotion and not create a false image of your importance. Instead, honestly assess your worth by using your God-given faith as the standard of measurement and see your true value with an appropriate self-esteem. God-given faith as the standard of measurement. Okay. So, இதுலயும் வந்து God-given faith as a standard of measurement. எல்லாருக்கும் இருக்கிற ஒரே ஸ்டாண்டர்ட் ஆஃப் மெஷர்மெண்ட் என்னது? God given faith. புரியுதுங்களா? சோ ஆண்டவர் எல்லாருக்கும் என்ன கொடுத்திருக்கிறாரா? ஒரே அளவு விசுவாசம். எவ்ரிபடி இஸ் given the measure of faith. இன்னும் சில வசனங்கள் காட்டுறேன் உங்களுக்கு, அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். சரிங்களா? இது எல்லாமே வந்து டிரான்ஸ்லேஷன்ல வந்து கொஞ்சம் மாறி இருக்கு. பவுலும் இதை எழுதுறாரு. இன்னொரு இடத்துல எப்படி எழுதுறாருன்னா, ரோமர்ல எழுதுறாரு, கலாத்தியருக்கும் இதை தான் எழுதுறாரு. அந்த வசனத்தை பார்ப்போம். கலாத்தியர் 2:16 KJV-ல போடுங்க, தமிழ்லையும் KJV-லையும் போடுங்க. நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லையே. அது முந்தின வசனம் படிங்க சிஸ்டர். முந்தின வசனமா அதுக்கு அடுத்த வசனமா? I think 15 the later part வந்து கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படும்படிக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகளானோம். ஓகே, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம் வருது. சரிங்களா? இதே வந்து 2:16 KJV-ல போடு விஜய். எப்படி வருது பாருங்க. Knowing that a man is not justified by the works of the law but by the faith of Jesus Christ. நல்லா கவனிங்க. ஒரு மனுஷன் எப்படி நீதிமானா மாற்றப்படுகிறான் என்றால் கிரியையினால் அல்ல, நியாயப்பிரமாணத்தை செய்கிற கிரியையினால கிடையாது, இயேசுவின் விசுவாசம். இது நல்லா கவனிக்கணும். இந்த வேர்டு பை த ஃபெய்த் ஆஃப் காட் வந்து திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். யூ ஆர் ஜஸ்டிஃபைட் நாட் பை த ஒர்க்ஸ் ஆஃப் த லா பட் பை த ஃபெய்த் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அந்த பை த ஃபெய்த் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஹைலைட் பண்ணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த ஸ்டேட்மெண்ட்ல. உங்க நீதி எங்கிருந்து வருது? இயேசுவின் விசுவாசத்துல இருந்து தான் உங்க நீதி வருது. இயேசுவின் விசுவாசத்துல இருந்து தான் நீங்க நீதிமானாக மாற்றப்படுங்க. யூ ஆர் ஜஸ்டிஃபைட் பை his faith and not by your faith. எத்தனை பேருக்கு புரியுது? உங்க விசுவாசத்தினால நீங்க என்ன ஆக்கப்படலையா? நீதிமானாக ஆக்கப்படவில்லை. நீங்க எப்படி நீதிமான ஆக்கப்பட்டிருக்கிறீங்க? இயேசுவின் விசுவாசத்தினால. கண்டினியூஸா யூஸ் பண்ணுவார், அதே வார்த்தை தான் யூஸ் பண்ணார் பவுல். Even we have believed in Jesus Christ that we might be justified by the faith. பாருங்க, திரும்ப சொல்றாரு, justified by the faith of Jesus. இயேசுவின் விசுவாசத்தினாலதான் நீதிமானாக்கப்பட்டிருக்கீங்க. புரியுதுங்களா இல்லையாங்க? உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரியுது? அதான் நேத்து போன வாரம் சொன்ன பாத்தீங்களா, போன மீட்டிங்ல நம்மளுடைய விசுவாசம் எதை சார்ந்து இருக்குது? நம்மளுடைய சென்சஸ், அந்த 5 புலன்கள் இருக்கு பாத்தீங்களா,
எதை பார்க்கிறோம், எதை பேசுகிறோம், எதை எதை டேஸ்ட் பண்றோம், எதை கேட்கிறோம், எதை ஃபீல் பண்றோம், நம்மளுடைய விசுவாசம் எல்லாம் எதை சார்ந்து இருக்குது? இதை மட்டும் தான் சார்ந்து இருக்குது. அதனாலதான் நம்ம விசுவாசத்தை வச்சு ஆண்டவர் எதுவுமே செய்ய முடியாதீங்க. இப்போ நிறைய பேருக்கு வந்து ஹியூமன் ஃபெய்த்ல ஆப்ரேட் பண்றதுனாலதான் எப்படி இருக்குது, விசுவாசம் இருக்கிற மாதிரி இருக்கு பிரதர், நாளைக்கு விசுவாசம் இல்லாத மாதிரி இருக்கு பிரதர், திரும்ப வந்த மாதிரி இருக்கு பிரதர், திரும்ப போன மாதிரி இருக்கு பிரதர். அதனாலதான் ஆண்டவர் எப்படி நீதிமான், உங்களை ஒரு நீதிமான் ஆக்குறாரா பாருங்க. இயேசுவின் விசுவாசத்தினால், ஜஸ்டிஃபைடு பை த ஃபெய்த் ஆஃப் ஜீசஸ். நீங்க எப்படி நீதிமான் ஆக்கப்பட்டீங்க? இயேசுவின் விசுவாசத்தினால. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? இந்த நீதிமான்ற காரியம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். இந்த நீதிமான்றது புரியலன்னா எதுவுமே புரியாது. எல்லாத்துக்குமே வந்து ஃபவுண்டேஷன் என்னது? ரைச்சஸ்னஸ் தான். அதனாலதான் பால் வந்து இதை திரும்ப திரும்ப எழுதுறாரு. இன்னொரு வருஷம் போடுங்க, கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய ஆக்சுவலா குமாரனின் படிங்க படிங்க. தேவ குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். தமிழ்ல திருப்பி பாருங்களேன். குமாரனை பற்றும் விசுவாசம் அப்படின்னா ஏதோ நம்ம விசுவாசத்தினால அவர் பற்றி கொண்டு இருக்கிற மாதிரி இருக்கு. கிடையாது. இங்கிலீஷ்ல பாருங்க, கரெக்டா போட்டுருக்கு பாருங்க. ஐ am crucified with Christ, nevertheless I live, yet not I, but Christ liveth in me, and the life which I now have in the flesh I live by the faith of the Son of God. அப்பனா இந்த மாம்சத்துல நான் பிழைத்திருப்பது யாரோட விசுவாசத்தினால? தேவனுடைய குமாரனின் விசுவாசத்தினால. His faith, not my faith. எத்தனை பேருக்கு புரியுது? கிறிஸ்துவை பற்றுகிற விசுவாசனா சில நேரம் பற்றாம கூட போலாம். நீங்க புரியுதுங்களா இல்லைங்க? ஒருத்தரை பற்றி கொள்றதும் பற்றி கொள்ளாதும் யார்கிட்ட இருக்குது? அப்போ உங்ககிட்ட தான் இருக்குல்ல. நீங்க வேணா பற்றிருப்பீங்கன்னா என்னது? யூ புட்டிங் அ ட்ரஸ்ட் ஆன் ஹிம், யூ ஹோல்டிங் ஆன் டு ஹிம். நீங்க போய் அவரை கையை பிடிக்கிறது தான் பற்றி கொள்வது. இப்போ நீங்க அவரை கையை பிடிக்கணும்னு சொல்லி கொடுத்தா சில நேரம் நீங்க அவர் கையை விட்டுறது கூட சான்ஸ் இருக்குதா இல்லையாங்க? எத்தனை பேருக்கு புரியுது? என்ன இருந்தாலும் கடவுளை விட்டுறாதரா சொல்லி கொடுத்துருக்காங்களா? எனக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. என்ன இருந்தாலும் கடவுளை விட்டுறாதரா அப்படின்னாங்க. அப்ப நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், நான் தான் அவரை பிடிச்சி வச்சுக்கணும் போல அப்படின்ட்டு. விட்டுட்டேன்னா அவர் என்ன பண்ணிடுவாரு? ஓடியே போயிடுவார் போல. அதனால எப்படியாவது நான் என்ன பண்ணிருந்தேன், அவரை பிடிச்சு வச்சுக்கணும்ட்டு. கரெக்டா இல்லையாங்க? எத்தனை பேர் இப்படிலாம் நினைச்சிட்டு இருந்தீங்க? இந்த இதுல வந்து எக்ஸிபிஷன் வைப்பாங்க பாத்தீங்களா? சென்னையில வைப்பாங்க. எப்போனா ஜான்வரி ஸ்டார்ட் ஆகும், ஐலண்ட் கிரவுண்ட்ஸ்ல. எக்ஸிபிஷன் பயங்கர கூட்டம் இருக்கும். அப்ப என்ன பண்ணுவோம்? பிள்ளைங்களோட கையை வந்து என்ன பண்ணுவோம்? நம்ம பிடிச்சிப்போம். கரெக்டா? என்னைக்காவது உங்க பிள்ளைய பார்த்து என் கையை நீ பிடிச்சிக்கோ, நீ ஒழுங்கா பிடிக்கலாம், நீ தொலைஞ்சு போயிடும், அப்புறம் நான் காரணம் கிடையாதுப்பா, என்னை கேட்காத, அப்புறம் எனக்கு தெரியாது, நீ தொலைஞ்சா எனக்கு தெரியாது, அப்புறம் நீ போய் எங்கேயா வாழ்ந்துக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லுவீங்களா யாராவது? சொல்லுங்க. நீங்க தான் அவங்க கையை என்ன பண்ணுவீங்க? இறுக்கமா பிடிச்சிக்கிட்டு கூட்டிட்டு போவீங்க எக்ஸிபிஷனுக்குள்ள. அந்த பிள்ளைக்கு தெரியாது, அது சின்ன பிள்ளைங்க, அதுக்கு தெரியாது. அது எதை அப்படியே ஜாலியா பார்த்துட்டு வரும், அங்கேயும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும், கடையெல்லாம் பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு வரும். அது நீங்க தான் கையை பிடிச்சி கரெக்டா கூட்டு போவீங்க. நீங்க அதுக்கிட்ட ஒழுங்கா பிடிச்சிக்கோ, எனக்கு தெரியாது, நீ பிடிக்கலன்னா எனக்கு தெரியாதுப்பா, அப்புறம் நீ தொலைஞ்சிட்டேன்னா எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிடுவீங்களா? கிடையாது. சொல்லுங்க. நீங்க வாழ்வதே யாரோட விசுவாசத்தினால? இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தினால. அப்பனா உங்களை பிடிச்சிருக்கிறது யாரு? இயேசு. நீங்க அவரை பிடிச்சிடல. யார் உங்களை பிடிச்சிருக்கா? ஹலோ, அவர் தான் உங்களை பிடிச்சிருக்கிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம ஏதோ பெருசா பண்ணிட்டோம், அதான் நம்ம தான் அவர் கையை பிடிச்சிக்கிட்டு இறுக்கமா பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு தடவை வந்து ஒருத்தர் சொன்னாரு, எனக்கு தெரிஞ்சவர் வந்து, நம்ம பண்ற ஜபத்துல சிங்காசனமே என்ன ஆயிரணும்? அசைக்கப்படணும் பிரதர், சிங்காசனமே அசைக்கப்படணும். அப்ப இன்னொருத்தர் கேட்டாரு, அப்ப என்ன சிங்காசனம் அவ்வளவு வீக்கா இருக்குதா? நீங்க ஜோம் பண்ணா அது அசைஞ்சிருமா அப்படின்னு. புரியுதுங்களா இல்லையாங்க? சிங்காசனம் என்னது? ஆண்டவர் உட்கார்ந்து இருக்கிற சேரு, அதுதான் சிங்காசனம். சிங்காசனத்தை அசைக்கணும்னா என்ன அர்த்தங்க? நீங்க பண்ற ஜபத்துல சிங்காசனம் என்ன ஆயிருமா? இப்படி ஆட ஆரம்பிச்சிருமா? புரியுதுங்களா? அப்போ என்ன அர்த்தம்? சிங்காசனம் அவ்வளவு வீக்கா இருக்கா? கிடையாது.
புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்குதுல்ல, இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. நம்ம அவர் கையை இறுக்கமா பிடிச்சிக்கணும், அவரை அசைக்கணும், அதை பண்ணணும். அது எதுவுமே கிடையாது. ஃபெய்த் இஸ் நாட் யூ ட்ரைங் டு சேஞ்ச் காட். ஃபெய்த் இஸ் யூ சேஞ்சிங் அக்கார்டிங் டு காட். எத்தனை பேருக்கு புரியுது? ஃபெய்த் இஸ் நாட் யூ ட்ரைங் டு சேஞ்ச் காட். விசுவாசம் என்பது நீங்க என்ன பண்றது இல்ல, ஆண்டவரை மாத்துறது இல்ல. விசுவாசம் என்பது நீங்க ஆண்டவர் ஸ்டாண்டர்டுக்கு மாறுறது. வாங்க யோவான் 10க்கு வாங்க. யோவான் 10ல ஆண்டவர் அழகா எழுதியிருப்பாரு, எப்படி அவர் ஒரு நல்ல மேய்ப்பனா இருக்கிறாரு, தங்க ஆடுகளை வந்து எப்படி அவர் பாதுகாத்து கொண்டு போறாரு அப்படின்றத ரொம்ப அழகா எழுதியிருப்பாரு. பாருங்க யோவான் 10:28. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவரும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. சொல்லுங்க, ஒருவரும் உங்களை தேவனோட கையிலிருந்து பறித்துக் கொள்ள முடியாது. நோபடி கேன் ஸ்நாட்ச் யூ அவுட் ஆஃப் காட்ஸ் ஹேண்ட். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஒருவரும் என்னை தேவனுடைய கையிலிருந்து என்ன பண்ண முடியாது, பறித்து கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. அவரே நல்ல மேய்ப்பனா இருக்கிறார். See, when Jesus is the shepherd, I am very sure that I can never be lost. இயேசு என்னுடைய மேய்ப்பனா இருக்கும் பொழுது எனக்கு முழு நிச்சயம் இருக்குது, நான் தொலைந்தே போக முடியாதுங்க. என்னங்க புரியுதுங்களா இல்லையா? வேற யாரு மேய்ப்பனா இருந்தாலுமே நான் தொலைஞ்சு போறதுக்கு என்னது இருக்கு, நிறைய சான்சஸ் இருக்கு. இப்ப நான் என்னையெல்லாம் மேய்ப்பனா போட்டீங்கன்னா கண்டிப்பா 2 ஆடை தொலைச்சிருவேன். எங்கேயாவது ஒரு 100 ஆடு 2 எங்க காணாம போயிடும். ஏன்னா 100 ஆட்டை கட்டி மேய்ச்சிட்டு கொண்டு வரதுக்குள்ள நமக்கு ஒரு வழியாகி 2 ஆட்டை எங்க விட்டு போயிடும். ஆனா இயேசு கிறிஸ்து உங்கள் மேய்ப்பரா இருக்கும்போது, சொல்லுங்க, இயேசுவின் மேய்ப்பனா இருக்கும் பொழுது நான் எங்கேயும் போக முடியாது. நான் எங்க போனாலும் அவர் என்ன பண்ணுவாரா, என் பின்னாடியே வருவார். அதுதான் தேவனுடைய விசுவாசம். எத்தனை பேர் புரியுதுங்க? அதனாலதான் பவுல் ரொம்ப ரொம்ப கிளியரா எழுதுறாரு, நான் நீதிமான் ஆகிறது அவருடைய விசுவாசம், நான் பிழைப்பது அவருடைய விசுவாசம். இன்றைக்கு நாம் எல்லாருக்கும் ஒரே அளவு விசுவாசம் என்ன பண்ணப்பட்டிருக்கான், கொடுக்கப்பட்டிருக்கு. எனக்கு கம்மி உங்களுக்கு ஜாஸ்தி அப்படின்னு பவுல் எழுதவே இல்லை. எல்லாருக்கும் ஒரே அளவு விசுவாசம். சொல்லுங்க, எவ்ரிபடி ஹாஸ் a சேம் லெவல் ஆஃப் ஃபெய்த். எதிர பேருக்கு புரியுதுங்க? பவுல் வந்து பாருங்களேன், பவுல் தான் வந்து the first preacher of righteousness. தேவனால நீதிமானாக்கப்பட்டீர்கள் என்று முதல்ல பிரசங்கிக்க ஆரம்பிச்சது யாருங்க? பவுல் தான். ஏன்னா அது வந்து புரியவே இல்லை, பேதுருக்குலாம் அது புரியவே இல்லை. ஏன்னா பேதுரு வந்து ஒரு எப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தாருன்னா, நான் யூதன்ல இருந்து வந்ததுனால நான் யூதனை போலதான் வாழணும் போல கடைசி வரைக்கும், யூதர்களோட முறைமைகள்லாம் ஃபாலோ பண்ணி அப்படியே தான் இருக்கணும், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டாலும் நான் எப்படி வாழணும், யூதனை போல அந்த முறைமைகள் அந்த கலாச்சாரம் அந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் இருக்கணும், குறித்த சேதனம் பண்ணணும், அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் என்ன பண்ணாரு பவுல், பேதுரு நினைச்சுக்கிட்டு இருந்தார். ஆனா பவுல் தான் தெளிவா சொன்னாரு, விருத்த சேதனை பண்றதுனாலையும் கிடையாது, நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படுகிறதுனாலையும் கிடையாது, கிரியைனாலையும் கிடையாது, எதுனாலையும் கிடையாது, நீ இயேசுடைய விசுவாசத்தினாலதான் நீதிமானாக்கப்பட்டிருக்க, அவருடைய நீதி தான் உனக்கு நீதியாக கொடுக்கப்படுன்றது. பவுல தான் கரெக்டா அந்த ரெவலேஷனை பெற்றுக்கொண்டு அதை பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சார். ஹல்லேலூயா. கலாத்தியர் புஸ்தகமே பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்லாம் வந்து, செகண்ட் சாப்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்குமெண்ட், பீட்டருக்கும் பாலுக்கும் ஆர்குமெண்ட். என்ன ஆர்குமெண்ட்னா, பீட்டர் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுவார்னா, யூதர்கள் அவர் ஒரு யூதர் தானே, யூதர்ல இருந்து தான் வந்து ரசிக்கப்பட்டு என்ன வர்றாரு, இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரசிக்கப்பட்டு இன்னைக்கு அப்போஸ்தலரா இருக்கிறார். சரிங்களா? மற்ற புறஜாதிகள்லாம் யூதர்கள் அல்லாதவர்கள், அவர் தான் புறஜாதினவங்க. எனிபடி ஹூஸ் அ நான் ஜூ, அவர் அவங்களோட எல்லாம் நல்லா பழகிட்டு இருப்பாரு. ஆனா யூதர்கள் வந்தோன்னா அப்படியே நைஸா நழுவி இங்க வந்துருவாரு. ஏன்னா அவங்க தான் திட்டுவாங்க. ஏன்னா யூதர்களுடைய கலாச்சாரத்தின்படி புறஜாதிகளோட என்ன பண்ணக்கூடாது, பழகக்கூடாது, அவங்களோட போய் சாப்பிடக்கூடாது, அவங்களோட பழகக்கூடாது, அதெல்லாம் இருக்கு. ஸோ நல்லா பழகிட்டு இருப்பாரு. ஆனா யாராவது யூதர்கள் எருசலேம்ல இருந்து வந்தாங்கன்னா நைஸா அப்படியே நழுவி வந்துருவாரு. அதுதான் பவுல் பார்த்துட்டு கண்டிக்கிறாரு, யோ நீ எப்படியா, நீனே வந்து கிருபையினாலதான் ரசிக்கப்பட்டிருக்க, நீ எப்படி இப்படி பிஹேவ் பண்ணலாம், ஒரு டபுள் ஃபேஸ் மாதிரி இருக்க, யூதர்கள் இருக்கும்போது ஒரு மாதிரி பிஹேவ் பண்ற, யூதர்கள் இல்லாத போது ஒரு மாதிரி பிஹேவ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு தான் கலாத்தியர்ல வந்து 2வது அதிகாரத்துல அவங்க 2 பேருக்கும் ஒரு பெரிய ஒரு கன்ஃபரன்டேஷன் நடக்கும்.
பவுல் வந்து கன்ஃபரன்ட் பண்றாரு பேதுரு, அப்படிலாம் கிடையாது, சர்க்கம்சைஷன்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு யூதர்கள் கண்டிப்பா சர்க்கம்சைஸ் பண்ணணும். சோ சில யூதர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் நீ என்ன பண்ணணும், சர்க்கம்சைஸ் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா இயேசுவே வந்து யூதர் தான், அதனால நீனும் என்ன பண்ணும், கண்டிப்பா ஜீசஸை ஏற்றுக்கொண்டால் நீ என்ன பண்ணுங்க, சர்க்கம்சைஸ் பண்ணாம இருக்கக்கூடாது அப்படின்ட்டாரு. சோ இதெல்லாம் எதிர்த்து பவுல் சொன்னாரு, சர்க்கம்சைஷன் கிடையாது, ஒண்ணு லா கிடையாது, இது கிடையாது, அது கிடையாது, எதுவுமே கிடையாது. எப்படி நீ நீதிமானாக்க முடியும், இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தின் மூலமாக அவருடைய நீதியினாலதான் நீ நீதிமானாக முடியுன்றது தெள்ள தெளிவா எழுதுற. இன்னைக்கும் பாருங்களேன், நிறைய கண்டிஷன் போடுவாங்க, இதை பண்ணு அதை பண்ணு, இதெல்லாம் பண்ணாதான் நீ வந்து நீதிமான் ஆக முடியும், இதெல்லாம் பண்ணாதான் நீ வந்து ஆண்டவர் உன்னை ஏற்றுக்கொள்வார், இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணு, இவ்வளவு நேரம் பைபிள் படி, இவ்வளவு நேரம் ஃபாஸ்டிங் பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு, இதை பண்ணு, இதெல்லாம் பண்ணலன்னா என்ன பண்ண முடியாது, ஆண்டவர் உன்னை நீதிமானாக மாற்ற முடியாதுன்னு சொல்லுவாங்க. இது எல்லாம் எதுக்குள்ள வந்துருச்சுங்க, கிரியைக்குள்ள வந்துருச்சு. திஸ் இஸ் ஆல் கம்மிங் அண்டர் ஒர்க்ஸ். நீங்க ஒர்க்ஸ்குள்ள இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் நல்லவர் என்பது உங்களுக்கு புரியவே புரியாது. இது எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு? உங்க புள்ள வந்து நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தாதான் எங்க அப்பா என்னை நேசிப்பாருன்னு நம்பிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பாவம் அந்த புள்ளையோட நிலைமை ரொம்ப பரிதாபமா போயிடும். ஏன்னா தெரியாம செகண்ட் ரேங்க் எடுத்தாலும் அந்த பிள்ளைக்குள்ள என்ன வந்துடும் மனசுல, எங்க அப்பா நேசிக்க மாட்டாரு, ஏன்னா நான் செகண்ட் ரேங்க் எடுத்துட்டேன், ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தாதான் எங்க அப்பா நேசிக்கும்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த புள்ள வாழ்நாளெல்லாம் எப்படிங்க வாழ்ந்துட்டு இருக்கோம், ஒரு இன்செக்யூரிட்டிலே வாழ்ந்துட்டு இருக்கோம். தேவன் என்னை நேசிக்க மாட்டார், நான் தேவனுடைய ஸ்டாண்டர்டுக்கு நான் இல்ல, தேவனுடைய அளவுக்கு நான் வரல இன்னும், தேவன் எதிர்பார்க்கிற லெவலுக்கு நான் வரல இன்னும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்செக்யூர் இன்ஃபீரியர் ஐடென்டிட்டி, அதாவது தன்னுடைய அடையாளம் என்னதே என்று தெரியாமல் ஒரு புள்ள வந்து ஒரு வேலைக்காரனை போல வாழ்ந்துட்டு இருக்கு. அப்படிதான் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பிள்ளையா இருக்கிற நம்ம வேலைக்காரர்களை போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ரொம்ப பரிதாபமான நிலைமை. அதனால ஜோம் பண்ணும்போது எப்படி ஆரம்பிக்கிறோம் ஜோபத்தை, ஆண்டவரே எப்படியாவது மனம் இருக்கும், ஆண்டவரே எப்படியாவது என்னை தொற்றும், ஆண்டவரே கெஞ்சிரும், மன்றாடுறோம். அவர் அங்கிருந்து மேல இருந்து பாக்குற, அடே அடே நீ என் பையன்டா, நீ என் பொண்ணுமா, ஏமா இப்படி ஜோம் பண்றேன்னு அவர் மேல இருந்து அவர் கதறிட்டு இருக்காரு. நீங்க இங்க இருந்து கதறீங்க, அவர் மேல இருந்து அவர் கதறாரு. இது எல்லாமே கிரியை நிமித்தம் நீங்க ஆண்டவர்கிட்ட போறது. இது வந்து ஆண்டவர் எதிர்பார்க்கவே இல்லை. ஆண்டவர் உங்களை நீதிமானாக தம்முடைய குமாரனின் விசுவாசத்தினால உங்களை நீதிமானாக மாற்றி இருக்கிறார். இன்றைக்கு நீங்க குமாரர்களாக அவருடைய பிரசனத்துக்கு போகணும், வேலைக்காரனாக கிடையாது. பவுல் வந்து பாருங்க பிலிப்பியர்ல எழுதுறாரு, போன வாரமும் பார்த்தோம், அது பார்த்துருவோம். பிலிப்பியர் 3:3 படிங்க, பிலிப்பியர் 3:3. ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். அதாவது என்ன சொல்றாருன்னா, மாம்சத்தின் மேல் we are of the circumcision. அது என்ன சொல்றாருன்னா, பவுல் வந்து விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர். ஏன்னா அவர் யூதர் மார்க்கத்துல பிறந்தவர், அவர் பெஞ்சமின் கோத்திரத்தில் பிறந்தவர்னால அவர் 8வது நாளே அவருக்கு என்ன பண்ணிட்டாங்க, விருத்த சேதனம் பண்ணிட்டார். சோ அதான் சொல்றாரு, நான் வந்து விருத்த சேதனத்தை பண்ணப்பட்டவன் தான், ஐ ஆம் ஆஃப் த சர்க்கம்சிஷன். ஆனாலும் சொல்றாரு, எப்படி சொல்றாரு பாருங்களேன், ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை இராமல் ஆவியினாலே தேவனை ஆராதனை செய்து. நான் வந்து மாம்சத்தினால யூதனா பிறந்தாலும் நான் மாம்சத்தின் மேல நம்பிக்கை வச்சு நான் தேவனை ஆராதிக்கல, ஆவியினாலதான் தேவனை ஆராதிக்கிறேன். அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் விருத்த சேதனம் பண்ணதுனால நான் தேவனை ஆராதிக்கல. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? எத்தனை பேருக்கு புரியுது? ஏதோ என் மாம்சத்துல நான் ஒழுங்கா இருக்கேன், அதனால எனக்கு தேவனை ஆராதிக்கிறதுக்கு எனக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, தேவனிடத்துல போறதுக்கு எனக்கு ஒரு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. திஸ் இஸ் பவர்ஃபுல். இது புரிஞ்சுக்கோங்களேன். இது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க பயப்படாம இருப்பீங்க கத்துட்ட. நான் டெய்லி 4 மணி நேரம் ஜோம் பண்றேன், அதனால ஆண்டவர் நான் கேட்கறதெல்லாம் நீங்க செய்யணும் அப்படின்றது மாம்சத்துல நீங்க என்ன பண்றீங்க, மேன்மை பாராட்டி கொண்டு இருக்கிறீங்க. புரியுதுங்களா? டெய்லி 4 மணி நேரம் ஜோம் பண்ற பிரதர், டெய்லி 10 மணி நேரம் ஜோம் பண்ற பிரதர், டெய்லி 2 மணி நேரம் பைபிள் படிக்கணும் பிரதர், அதனால ஆண்டவர் எனக்கு செய்யணும் பிரதர். எங்க தாத்தா ஒரு சர்ச்சு கட்டி கொடுத்தாரு பிரதர், எங்க அப்பா சர்ச்சில் செக்ரட்டரி பிரதர், நானும் சர்ச்சில் கமிட்டியில இருக்கேன் பிரதர், அதனால ஆண்டவர் எனக்கு செய்யணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் என்னது? மாம்சத்தின் மேல் உங்களுடைய நம்பிக்கை இருக்குது. உங்க நம்பிக்கை எது மேல இருக்குது? அப்போ மாம்சத்தின் மேல், நீங்க செய்யற காரியத்தின் மேல் நம்பிக்கை இருக்குது கிடையாது. நீங்க எப்படி தேவனை ஆராதிக்கணும்? ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்யணும்.
ஆவினால ஆராதனை செய்யணும்னா என்னதுங்க? இட் இஸ் ஜஸ்ட் டு பிலீவ் தட் யூ ஆர் ரைச்சஸ். இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தேர். அது அங்க ஆரம்பிக்குது. அதுதான் ஆவினால ஆராதிக்கிறது எங்க ஆரம்பிக்குதுன்னா, நான் நீதிமான். எப்படி நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கேன்? இதெல்லாம் செய்யறதுனால நான் நீதிமான் ஆக்கப்படல. நான் எதுவுமே செய்யலனாலும் நான் எப்படி இருக்கிறேன்? என்னங்க? நான் எதுவுமே செய்யலனாலும் நான் எப்படி இருக்கிறேன்? நீதிமானா இருக்கிறேன். இதுதான் ஆவியிலே தேவனை ஆராதிக்க ஆரம்பிக்கிறது. அந்த அந்த சமாரிய ஸ்ட்ரீட் ஆண்டவர் தான் சொல்றாரு பாருங்களேன். சமாரிய ஸ்ட்ரீட் சொல்றா, உங்க உங்க ஜனங்களாம் சொல்றாங்க, நாங்க தேவனை வந்து எங்க எங்க வழிபடுறோம்? எருசலேம்ல வழிபடுறோம். நாங்களும் இந்த மலையில வழிபடுறோம். உங்க ஜனங்க எருசலேம்ல வழிபடுறோம். அப்ப இயேசு சொல்றாரு, இனி ஒரு காலம் வரும். அப்போ இந்த மலையிலயோ இல்ல எருசலேம்லயோ இல்ல, தேவனை எப்படி வழிபடுவாங்களா? ஆவியிலும் உண்மையிலும் வழிபடுவார்கள். They will worship God not in the mountain, not in Jerusalem, but in the spirit and in truth. புரியுதுங்களா? யூ அண்டர்ஸ்டாண்ட்? சோ உங்க மாம்சத்தை நீங்க செய்யறத வச்சு ஆண்டவர் உங்களுக்கு எதுவும் செய்யலங்க. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை நான் திரும்ப திரும்ப பிரசங்கம் பண்ணியே ஆகணும். ஏன்னா இது புரிஞ்சாதான் எல்லாம் புரியும். ஹல்லேலூயா. பாருங்க, இதுதான் பவுல் எழுதுறாரு. பிலிப்பியர் 3 நீங்க படிங்க. போன வாரம் நம்ம பார்த்தோம். பவுல் எழுதுறாரு பிலிப்பியர் 3 எப்படி வந்து மாம்சத்துல வந்து அவர் ஒரு பெரிய மாம்சத்துலன்னா அவர் வந்து எல்லா கிரெடென்ஷியல்ஸும் இருந்துச்சு அவருக்கு. He didn't have anything lacking in his life. He had everything that is needed. Perfect credentials. அவருக்கு என்னெல்லாம் இருக்கு தேவையோ அது எல்லாமே இருந்துச்சு அவருக்கு. ஆனாலும் அவர் என்ன சொல்றாரு? எல்லாத்தையும் நான் வந்து எப்படி பார்க்கிறேன்? கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்காக அது எல்லாத்தையும் நான் எப்படி பார்க்கிறேன்? குப்பையாக பார்க்கிறேன், தூசியாக பார்க்கிறேன்ட்டு சொல்லிட்டு எப்படி முடிக்க வராரு பாருங்க. 8:9 படிச்சிடலாம். 8:9. அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்து மற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும் படிக்கும். பாருங்க, அவர் இதுல இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா வருது. 9வது வசனம். நாட் ஹேவிங் மை ஓன் ஃபெய்த், மைன் ஓன் ரைச்சஸ்னஸ் விச் இஸ் ஆஃப் த லா, பட் தட் விச் இஸ் த்ரூ த ஃபெய்த் ஆஃப் கிரைஸ்ட். பாருங்க, என்னுடைய நீதி கிடையாது. என்னுடைய நீதி எங்கிருந்து வருது? ஒரு காரியத்தை செய்யறதுனால, நியாய பிரமாணத்தை கீழ்ப்படுகிறதுனால என்னுடைய நீதி வருது. அந்த நீதினால கிடையாது. ஆனா என் நீதி எங்கிருந்து வருது? த்ரூ த ஃபெய்த் ஆஃப் கிரைஸ்ட், த ரைச்சஸ்னஸ் விச் இஸ் ஆஃப் காட் பை ஃபெய்த். புரியுதுங்களா? இல்லையா? எத்தனை பேருக்கு புரியுது? சண்டே சர்ச்சுக்கு போறதெல்லாம் நீங்க என்ன ஆகல? நீதிமான் ஆகல. ஆனா சண்டே எதுக்கு சர்ச்சுக்கு போறாங்க? நீதிமான் ஆகிறதுக்காக நீங்க சர்ச்சுக்கு போகல. தயவுசெய்து அதுக்காக போறதுனா தயவுசெய்து சர்ச்சுக்கு போகாதீங்க. ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ. திஸ் இஸ் த ட்ரூத். ஐ ஹேவ் டு ஸ்பீக் த ட்ரூத் ஆஸ் த ட்ரூத். நான் சத்தியமா தான் பேசி ஆகணும். சண்டே போனாதான் நான் நீதிமான் ஆவேன் அப்படின்னா தயவுசெய்து என்ன பண்ணாதீங்க, போக தேவையில்லைன்ற. ஏன்னா சண்டே போறதுனால நீங்க நீதிமான் ஆகல. சண்டே ஃபுல்லா சர்ச்சுக்குள்ளே படுத்திருக்கனால நீங்க நீதிமான் ஆகல. சரிங்களா? ஆனா எதுக்கு போறோம் சண்டே? கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறாங்க, அந்த வார்த்தையை கேட்கறதுக்காக போறீங்க. அதுக்குதான் நீங்க போறீங்க. ஒரு ஃபெலோஷிப்காக போறீங்க. இன்னொரு விசுவாசியை பாக்குறீங்க, இன்னொரு பிலீவரை பாக்குறீங்க, ஃபெலோஷிப் பண்றீங்க. அதுக்காக போறீங்க. ஜூம் மீட்டிங் எதுக்கு வந்திருக்கீங்க? கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுக்காக வந்திருக்கீங்க. வாரம் அட்டன் பண்ணாதான் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். அதுக்காக வந்திருக்கீங்களா? கிடையாது. கர்த்தருடைய வார்த்தையில என்ன போட்டிருக்கு அப்படின்றத அறிந்து கொள்வதற்காக, அதை நீங்க வந்து கற்றுக்கொள்வதற்காக, அதை பெற்றுக்கொள்வதற்காக நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? இந்த ஜூம் மீட்டிங் வந்திருக்கீங்க. யூ கம் ஹியர் டு ரிசீவ் த வேர்ட் ஆஃப் காட். எப்படியாவது அட்டன் பண்ணிடணும். அப்பதான் கர்த்தர் மேல பிரியமா இருப்பார். அட்லீஸ்ட் வாரத்துல ஒரு 2 ஜூம் மீட்டிங், ஒரு 4 பிரேயர் மீட்டிங், ஒரு ஃபாஸ்டிங் பிரேயர் மீட்டிங் அட்டன் பண்ணிடணும். அப்பதான் நீதிமான். கிடையாது. புரியுதுங்களா உங்களுக்கு? இது எதுவுமே உங்களை என்னது ஆக்கல? நீதிமான் ஆக்கல. நீங்க ஏற்கனவே நீதிமானா இருக்கிறீங்க. ஹலோ, புரியுது? எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? அதனாலதான் பவுல் வந்து எழுதுறாரு, ஒரு மனுஷன் வந்து தன்னுடைய கிரியையை மேன்மை பாராட்டணும்னா என்னை விட ஒரு ஆள் கிடையாது. ஏன்னா எனக்கு வந்து அவ்வளவு கிரெடென்ஷியல்ஸ் இருக்கு. ஆனாலும் அது எல்லாத்தையும் நான் எப்படி பாக்குறேன்றாரு? குப்பையா பாக்குறாரு, தூசியா பாக்குறேன். இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா போட்டிருக்கு. ஐ சீ இட் அஸ் a dung. டங்குனானது மாட்டு சாணம் மாதிரி பாக்குறேன்ட்டாரு.
ஐ கவுண்ட் இட் அஸ் லாஸ். அது ஒரு நஷ்டமா பாக்குறேன்றார். ஏனென்றால் என்னுடைய நீதி இல்ல, அது கிரியையினால வருது. நான் யாரோட நீதியை பெற்றிருக்கிறேன்? தேவனுடைய விசுவாசத்தின் மூலமாக வர நீதியை பெற்றிருக்கிறேன். அது தேவனாலே உண்டாகி இருக்கிறதுன்ற. எத்தனை பேர் புரியுது? சோ இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்க நீதியும் கர்த்தரிடத்துல வந்தது தான். இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்க விசுவாசமும் யாருக்குள்ள இருந்து வந்தது தான்? கர்த்தரிடத்துல இருந்து தான் வந்து. ஹalleluya. சோ இந்த 5 கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின் வந்து என்னது? அந்த மெஷர் ஆஃப் ஃபெய்த். எல்லாருக்கும் ஒரு அளவு இருக்கா? கிடையாது. எல்லாருக்கும் ஒரே அளவு தான். அது ஆன்சர் ஆயிடுச்சா? அடுத்தது, அப்போஸ்தலர்கள், மெய்ப்பர்கள், போதகர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷம் ஊழியம் பண்றவங்க, இவங்களுக்கு எல்லாம் எக்ஸ்ட்ரா விசுவாசம் இருக்கு, நமக்கெல்லாம் கம்மியான விசுவாசம் இருக்குன்னு நினைக்கிறோம்ல. அப்படி கிடையாதுன்றத காட்டுறேன் பாருங்க. வாங்க, அப்போஸ்தலர் பேதுரு என்ன சொல்றான்னு பார்ப்போம். ஒரு அப்போஸ்தலர் சொல்றதை ஏன்னா கேட்போம். இப்ப நான் சொல்றது கேட்டா கூட சரி வராது. அப்போஸ்தலர் என்ன சொல்றான்னு கேட்போம் ஃபர்ஸ்ட். அப்போஸ்தலர் பேதுரு எழுதின 2வது நிருபம், தி செகண்ட் எபிஸ்டல் ஆஃப் பீட்டர், முதல் வசனம். செகண்ட் பீட்டர் சாப்டர் 1 verse 1. நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற ம், இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியால் எங்களைப் ம், போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு ம். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது. அதாவது இப்ப இது யார் எழுதுறான்? ஃபர்ஸ்ட் யார் எழுதுறான்னு பார்ப்போம். யார் எழுதுறா? இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாகிய சீமோன் பேதுரு. சைமன் பீட்டர், a servant and an apostle. சொல்லுங்க, இப்ப இதை யார் எழுதுறா? அப்போஸ்தலர் எழுதுறார். சரிங்களா? ஒரு பிலீவர் எழுதல, நேத்து ரசிக்கப்பட்டவர் எழுதல. யார் எழுதுறா? அப்போஸ்தலர் எழுதுறார். என்ன எழுதுறாருன்னா, நம்முடைய தேவன், நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியால். எவ்வளவு அழகா ஸ்டார்ட் பண்றாரு. those who obtained faith like precious faith, நீதியால் எங்களை போல் அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு. யாரை போல் அருமையான விசுவாசமா? யாரை போல சிஸ்டர்? எங்களைப் போலன்னா அப்போஸ்தலர்ஸ் மாதிரி. அப்போ இது இது வந்து யாருக்கு எழுதுறாரு? அவரு சபைக்கு எழுதுறாரு, சர்ச்சுக்கு எழுதுறாரு, பிலீவர்ஸ்க்கு எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? எங்களை போல, அப்போஸ்தலர்களை போல அருமையான விசுவாசத்தை நீங்க பெற்றிருக்கிறீங்களா? இங்கிலீஷ்ல வந்து அது எப்படி போட்டிருக்குன்னா, யூ ஹேவ் obtained like precious faith. அந்த லைக்ன்ற வார்த்தை வந்து கிரீக்ல வந்து, அது கிரீக் பைபிள்ல போய் படிச்சு பாருங்க. இன்டர்லினியர் பைபிள் இருந்துச்சுன்னா பாருங்க, நான் அதை காட்டுறேன் உங்களுக்கு. கிரீக்ல வந்து எந்த வார்த்தை யூஸ் பண்றாங்கன்னா, இசோட்டிமோஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க. லைக் ப்ரெஷியஸ். அந்த லைக் ப்ரெஷியஸ்னு வருது பாத்தீங்களா கிங் ஜேம்ஸ்ல. இசோட்டிமோஸ் அது தமிழ்ல வந்து எந்த வார்த்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியால் எங்களை போல் லைக் ப்ரெஷியஸ், எங்களை போல் அருமையான லைக் ப்ரெஷியஸ் ஃபெய்த், இசோட்டிமோஸ். அந்த இசோட்டிமோஸ் என்ற வார்த்தைக்கு வந்து என்ன அர்த்தம்னா, ஆஃப் ஈக்குவல் வேல்யூ அண்ட் ஈக்குவல் ஹானர். ஈக்குவல் வேல்யூ, ஈக்குவல் ஹானர். எங்களை போல அந்த ஃபெய்த்துக்கு வேல்யூ இருக்கு, எங்களை போல அந்த ஃபெய்த்துக்கு என்ன இருக்குது? கனமும் இருக்குது. ஸோ அவர் என்ன சொல்றாரு? இன்ஃபேக்ட் பேதுரு வாட் இஸ் சேயிங் இஸ் தட் the same honor I have you also have, the same faith I have you also have, the same value I have you also have. புரிஞ்சிருச்சுங்களாங்க? எத்தனை பேர் புரியுது? ஈக்குவல் ஹானர், இசோட்டிமோஸ். இன்டர்லினியர் பைபிள் இல்ல போய் படிச்சு பாருங்க, கிரீக் இங்கிலீஷ் கன்கார்டன்ஸ்ல. யூ அண்டர்ஸ்டாண்ட்? எங்களை போல விசுவாசம், எங்களை போல ஹானர், எங்களை போல வேல்யூ எல்லாமே எப்படி இருக்குது? whatever the apostles have, the same has been deposited inside of you. அப்போஸ்தலர்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்தாரோ அதே தான் ஆண்டவர் யார் கொடுத்திருக்காராம்? உங்களுக்கும் கொடுத்திருக்காரு. இது எவ்வளவு நல்ல விஷயம் இல்ல? அப்படி என்ன அர்த்தம்? பேதுருவோட நிழலை பற்றி நிறைய பேர் சுகமானாங்க. அப்போ உங்களுக்கும் அந்த அளவுக்கு விசுவாசம் இருக்குன்னு அர்த்தம். ஹalleluya. People were healed by the shadow of Jesus. That means you also have the same level of faith. புரியுதுங்களா இல்லையாங்க உங்களுக்கு? புரியுதுங்களா இல்லையா? எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கு? புரிஞ்சிச்சுன்னா அந்த தம்ஸ் அப் போட்டு விடுங்க உங்களுடைய இதுல. இல்லைன்னா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லுங்க, நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா இது புரியலன்னா நீங்க எந்த மெசேஜ் கேட்டாலும் புரியாது. இது வந்து நான் இதுக்காக சொல்லல, புரியுதுங்களா? இது புரிஞ்சாதான் எல்லாம் புரியும். இன்னைக்கு ஹீலிங் ஸ்கூல்லே பாத்தீங்கன்னா
நான் போன வாரம் ஒருத்தர் பேசுற போது அவங்க சொன்னாங்க, அந்த சிஸ்டர் ரொம்ப அழகா சொன்னாங்க. பிரதர் நான் நினைச்சேன் நீங்க வந்து ஹீலிங் பத்தி பேசாம மத்ததெல்லாம் பேசுறீங்களா பிரதர், ரைச்சியஸ்னஸ் பேசுனீங்க, அதெல்லாம் பேசுனீங்க. ஃபர்ஸ்ட் யோசிச்சு என்ன பிரதர் வந்து வேற என்னமோலாம் பேசுறாரு, எப்படி ஹீலிங் பண்ணணும் அதெல்லாம் சொல்லியே இல்லை, இன்னும் சொல்லியே தரலையே அப்படின்னாரா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் புரிஞ்சிச்சு பிரதர். தென் ஐ அண்டர்ஸ்டுட் வை வி நீட் டு நோ திஸ். ஏன்னா எப்படி ஹீலிங் பண்ணணும்ன்றது வந்து சொல்லி கொடுக்கறதுக்கு எனக்கு வந்து 10 நிமிஷம் கூட ஆகாது. இந்த லாஸ்ட் கிளாஸ் வந்தாச்சு, இந்த வாரம் லாஸ்ட் கிளாஸ் ஹீலிங் ஸ்கூல்ல, அது ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. ஏன்னா ஹீலிங் பண்றது ஈஸி, ஆனா ஹீலிங் பண்றதுக்கு உங்களை கொண்டு போய் நிறுத்தணும் பாத்தீங்களா, அதுதான் கஷ்டம். எத்தனை பேர் புரியுது? ஏபிசிடி படிக்கிறதுக்கு ஈஸி, ஆனா ஏபிசிடி படிக்கிறதுக்கு புள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பணும் பாத்தீங்களா, அதுதான் கஷ்டம். இப்போ உங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு உங்களை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன், உங்களை ஸ்கூலுக்கு போறதுக்கு. ஒன்ஸ் ஸ்கூலுக்கு போய் உட்காந்துக்கிட்டீங்கன்னா ஏபிசிடி எல்லாம் நீங்க ஆட்டோமேட்டிக்கா படிச்சிருவீங்க. புரிஞ்சுங்களா இல்லையாங்க? பிசாசு ஓட்டுறதும் மற்றவர்களை சுகமாக்குறதும் கஷ்டமான வேலையே கிடையாது. இன்ஃபேக்ட் இட் இஸ் a வெரி ஈஸி ஒர்க். எழுதி வச்சுக்கோங்க, இட் இஸ் வெரி 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 ஈஸி. இட் இஸ் நாட் அட் ஆல் டிஃபிகல்ட். ஹீலிங் ஸ்கூல் அட்டன் பண்றவங்க தெரிஞ்சுக்கோங்க, கஷ்டமே கிடையாது. ஆனா ஹீலிங் நடக்கும்னு விசுவாசிக்கணும் பாத்தீங்களா, அதுதான் கஷ்டம். அங்க அதுக்கு தான் இந்த 5 வாரமா ஹீலிங் ஸ்கூல்ல இந்த பேஸ்மெண்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா கரெக்டா ஒருத்தருக்கு ஜோம் பண்ணணும்னு போகும்போது தான் பிசாஸ் என்ன சொல்லுவான் பின்னாடி இருந்து, நீ என்ன பெரிய நீதிமானா, நீ ஜோம் பண்ணாங்க பிசாசு போகுமா, நீனே பிசாசு மாதிரி இருக்கிற, நீ ஜோம் பண்ணா பிசாசு ஓடுமா அப்படின்னுமா. அப்ப நீங்க உடனே பாப்பீங்க, ஆமா நானே பிசாசு மாதிரி தான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்களே செல்ஃப் டிக்ளரேஷன் பண்ணி நீங்களே கன்ஃபர்ஸ் பண்ணிட்டு வந்துருவீங்க கிளம்பி. இப்போ பிசாசும் நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி வீட்டுக்கு வந்துருவீங்க, பிசாசை ஓட்டாம ஃப்ரெண்ட் ஆயிருவீங்க அவங்க கூட. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் அதான் நம்பிட்டு இருக்காங்க, நானே பிசாசு போலதான் இருக்கிறேன் பிரதர். எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? நான்லாம் ஜோம் பண்ணா நடக்காது பிரதர். இப்ப இந்த காரியத்தை மாத்துறதுக்கு தான் இவ்வளவு போராட வேண்டியதா இருக்கு. இது புரிஞ்சிருச்சுன்னா ஹீலிங்லாம் ஒண்ணும் இல்லை, நீங்க போய் கை வச்சா ஹீல் ஆக போகுது. நீங்க போய் போ அப்படின்னா பிசாசு ஓட போறான். இங்க இங்க என்ன நம்ம என்ன இதுவா நடத்த, இது என்ன இந்த இத மந்திரமா கண்டுபிடிச்சு வச்சிருக்கானா, இந்த மந்திரத்தை சொல்லுங்க சூ மந்திரகாளி அப்படின்ற மாதிரி, திறந்தரு சீசேம் அப்படின்ற மாதிரி ஒரு மந்திரம் சொல்லு, இந்த மந்திரம் இந்த பிசாஸ்க்கு இந்த மந்திரம், அந்த பிசாஸ்க்கு அந்த மந்திரம், அதுக்கு இது இதுக்கு அது, இதெல்லாம் போட்டு பண்ணுங்க. 2 பிசாஸ் சேர்ந்து வந்தா 2 மந்திரத்தையும் சேர்த்து கலந்து ஒரு மந்திரத்தை கொடுங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. இது புரிஞ்சிச்சுன்னா எல்லாமே ஈஸியாகும். அதனாலதான் வந்து பேசிக் தெரியணும். ஃபர்ஸ்ட் பேசிக் வந்து என்னது, நீதிமான். நீதிமான்னு புரியலன்னா என்ன பிரச்சனை வந்தாலும் ஃபர்ஸ்ட் என்ன தோணும் மைண்ட்ல, ஆண்டவர் தான் ஏதோ பண்றாரு என் வாழ்க்கையில, ஆண்டவர் தான் என் வேலையை தூக்கிட்டாரு, ஆண்டவர் தான் என்னை கடன்ல போட்டுட்டாரு, ஆண்டவர் தான் என் சிக்னஸ் கொடுத்துட்டாரு, ஆண்டவர் தான் பண்ணிட்டான்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஆண்டவரை பிடிச்சிட்டு உட்காந்துருப்பீங்க. புரியுதுங்களா? எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? கர்த்தர் நல்லவர், அவர் எந்த தீமைக்கும் காரணர் கிடையாது. இதுல ஸ்ட்ராங்கா நீங்க உள்ள போயிடணும். நீங்க உள்ள எந்த சத்தியம் புரியுதோ இல்லையோ, இது புரிஞ்சிருச்சுன்னா எல்லாம் புரிஞ்சிடும் வாழ்க்கையில். கர்த்தர் நல்லவர், அவர் எந்த தீமைக்கும் காரணர் கிடையாது. எழுதி வச்சுக்கோங்க, பெருசா எழுதி போடுங்க. தேவன் இந்த உலகத்தை இவ்வளவாக அன்பு கூர்ந்தார். எப்படி அன்பு கூர்ந்தார்? தன் ஒரே பேரான குமாரனை கொடுத்து அவரை விசுவாசிக்கிறன் ஒருவனும் கெட்டு போக கூடாது. சொல்லுங்க, ஒருவனும் கெட்டு போக கூடாது. இயேசுவை விசுவாசிக்கிற ஒருவனும் கெட்டு, none should perish. கெட்டு போறது தேவனுடைய சித்தமே கிடையாதான். கெட்டு போறது தேவனுடைய சித்தம் இல்லைன்னா உங்க குடும்பம் கெட்டு போறது தேவனுடைய சித்தமா இருக்குமா? உங்க பிசினஸ் கெட்டு போறது தேவனுடைய சித்தமா இருக்குமா? உங்களுடைய சரீரம் வியாதியில கெட்டு போறது தேவனுடைய சித்தமா இருக்குமா? சொல்லுங்க, சான்ஸே கிடையாது. அதனாலதான் ஹீலிங் ஸ்கூல்ல ஒரு கிளாஸ் ஃபுல்லா யோபை பத்தி எடுத்தேன். ஏன்னா யோபை வச்சு நம்ம ஆளுங்க எல்லாம் என்ன முடிவு பண்ணிட்டாங்க, கர்த்தர் தான் கொடுப்பாரு வியாதி அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. சில நேரம் கர்த்தருக்கு போர் அடிக்கும் பிரதர். அப்ப போர் அடிக்கும் போது அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாரு. சரி இவனுக்கு கொஞ்சம் வியாதியை கொடுப்போம், ஓகே இவனுக்கு கொஞ்சம் சும்மா தான் இருக்கான், ஓகே இவனுக்கு கொஞ்சம் வியாதி கொடுப்போம், கொஞ்ச நேரம் விளையாடுவோம் அவனோட வச்சு அப்படின்னு பாருங்க. அந்த யோபு பண்ண வேலைக்கு நம்ம இன்னைக்கு பாருங்க, அவர் பாட்டி சொல்லிட்டு போயிட்டாரு ஏதோ. இன்னைக்கு அதை வச்சுக்கிட்டு எல்லாரும் வந்து கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தர் கொடுக்கிறவர், எடுக்கிறவர் கிடையாது. Hallelujah. The Lord blesses and the Lord does not
bring destruction and curse. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர், கர்த்தர் அழிக்கிறவர் கிடையாது, கர்த்தர் கெடுக்கிறவர் கிடையாது. ஹல்லேலூயா, பிரைஸ் காட், ஆமென். சோ பேதுரு எப்படி எழுதுறாரு, என்ன எங்களை போல சொல்லுங்க, அப்போஸ்தலருக்குள்ள இருந்த விசுவாசம் இப்ப யாருக்குள்ள வந்துருச்சான்? எனக்குள்ள வந்துருச்சுன்னு சொல்லுங்க. இட் ஹஸ் கம் இன்சைட் ஆஃப் மீ. அது எப்படி வந்துருச்சுன்னு பாருங்களேன். அதை படிங்க. அந்த 2, 3, 4 ரொம்ப பவர்ஃபுல்லான வசனங்கள் படிங்க. ஃபர்ஸ்ட் பீட்டர், சாரி, 2 பீட்டர் 1, 2. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. போதும் சிஸ்டர், போதும். அந்த 2வது வசனம் போடுங்க. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் கிருபையும் சமாதானமும் பெருகணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. praying for peace and grace will never work. எழுதி வச்சுக்கோங்க. சமாதானத்துக்காகவும் கிருபைக்காகவும் ஜோம் பண்றது நிறைய நேரம் வேலை செய்ய மாட்டேங்குது. காரணம், பீஸ் அண்ட் கிரேஸ் டஸ் நாட் கம். ஆண்டவரே சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரேன்றனால சமாதானம் வந்துறது இல்லை. அவரை அறிகிறதுனாலதான் சமாதானம் உண்டாகிறது. எத்தனை பேருக்கு புரியுது? சிம்பிளா ஒன்று சொல்றேன் உங்களுக்கு. சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு, ஈஸியா புரியுற மாதிரி சொல்றேன். இப்போ நீங்க வீட்டுக்கு போறீங்க. நீங்க ஸ்கூல்ல நீங்க படிக்கிற காலத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? நீங்க படிக்கிற காலத்துல நீங்க ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு போறீங்க. வீட்டுக்கு போகும்போது எல்லா பிள்ளையும் சமாதானமா போகும், சந்தோஷமா போகும், சரிங்களா? ஸ்கூல் முடிஞ்சோடனே வீட்டுக்கு போகும்போது எல்லா பிள்ளையும் எப்படி போவோம்? கத்திக்கிட்டு போவோம். கவனிச்சிருக்கீங்களா? ஸ்கூல் விட்டுட்டாங்க அப்படின்னு கத்திக்கிட்டு எல்லாம் பேக்கை தூக்கிட்டு ஓடும். அதே ஸ்கூலுக்கு போகும்போது எப்படி போவோம்? அன்னைக்குதான் காலையில எழுந்துச்சு, எனக்கு கொஞ்சம் வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குது, இன்னைக்கு கொஞ்சம் தலை வலிக்கிற மாதிரி இருக்குது, ஹோம்ஒர்க் எழுதாததுனால கை வலிக்குது, தலை வலிக்குது, கால் வலிக்குது, ஏதாவது சொல்லுவோம். ஆனா வீட்டுக்கு போகும்போது எல்லா பிள்ளையும் எப்படி ஓடும்? எனக்கு கொஞ்சம் தலை வலிக்கிற மாதிரி இருக்கு, அதனால நான் ஸ்கூல்லேயே இருந்துக்கிறேன், எனக்கு வயிறு வலிக்குது, அதனால நான் வீட்டுக்கு போல அப்படின்னு சொல்லுமா அந்த பிள்ளை? அது சொல்லாது. ஏன்னா அந்த பிள்ளைக்கு ஒரு அறிவு இருக்குது, அந்த பிள்ளைக்கு ஒரு நாலேஜ் இருக்குது. அது என்ன நாலேஜ்னா, வீட்டுக்கு போனா எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்னெல்லாம் இஷ்டமோ அதெல்லாம் கிடைக்கும். கரெக்டா? வீட்டுக்கு போனோன்னா அம்மா என்ன பண்ணி வச்சிருப்பாங்க? நல்ல சாப்பாடு பண்ணி வச்சிருப்பாங்க. போன உடனே நல்ல ஸ்நாக்ஸ் கிடைக்கும். அப்புறம் கொஞ்ச நேரம் அவங்களுக்கு பிடிச்ச கார்ட்டூன் உட்காந்து பார்க்கலாம் டிவியில. எனக்கு கரெக்டா இல்லையாங்க? இதெல்லாம் நீங்க பண்ணதே இல்லையா ஸ்கூல் படிக்கும்போது? இதெல்லாம் கிடைக்கிறது, எனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் கிடைக்கும். அதனால உங்களுக்கு வீட்டுக்கு போது அவ்வளோ ஒரு சந்தோஷம், அவ்வளோ ஒரு சமாதானம். கரெக்டா? அதனாலதான் லீவ் விட்டோன்னா பிள்ளைங்களாம் எப்படி குதிக்கிறாங்க? ஜாலியா இருக்காங்களா பிள்ளைங்க லீவ் விட்டோன்னே? இந்த மழைக்கெல்லாம் லீவ் இருக்கும்போது டெய்லி நைட்டு தூங்கும் போது என் பிள்ளைங்க, ஆண்டவரே நாளைக்கு மழை வந்துடணும் ஆண்டவரே, எப்படி அது ஸ்கூல்ல லீவ் விட்டுணும் ஆண்டவரே, இதெல்லாம் ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு கொண்டு வந்துட்டாங்க உள்ள. ஆனா இந்த தடவை என்ன ஆயிடுச்சு, எப்பெல்லாம் வந்து சென்னையில ரெட் அலர்ட்னாங்களோ அன்னைக்கு மழையே வரல கடைசி. இந்த தடவை எல்லாம் கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. எல்லாமே ரெட் அலர்ட்னு வாங்க, ஒன்னும் இருக்காது, பல்ல காட்டிட்டு வெயில் அடிக்கும் அடுத்த நாள். ஏன்னா கிருபையும் சமாதானமும் எப்படி உண்டாகுது? ஒருத்தரை அறிகிறதுனாலதான். ஒருத்தரோட எப்படி உங்களால சமாதானமா இருக்க முடியுதுன்னா, அவரை பத்தி நீங்க நல்லா அறிஞ்சு வச்சிருக்கீங்க, புரிஞ்சு வச்சிருக்கீங்க. சோ தேவனை அறியும் பொழுது, தேவனை புரிந்து கொள்ளும் பொழுது, தேவனுடைய உறவுல நீங்க வாழும் பொழுது உங்களுக்கு அதிகமாக கிருபையிலையும் அதிகமாக தேவனுடைய சமாதானத்திலையும் வாழ ஆரம்பிப்பீங்க. சோ உங்களுக்கு கிருபை வேணுமா, சமாதானமா? போய் இயேசுவை போய் பாருங்க, பைபிள்ல போய் இயேசுவை படிங்க. Go and read and meditate on the person of Jesus Christ from the Gospels. சுவிசேஷத்துல போட்டிருக்கிற இயேசுவை போய் பாருங்க, அவரை படிங்க, அவரை மெடிடேட் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகி கொண்டே இருக்கும். போய் அப்போஸ்தலர் எழுதின நிருபங்கள், ரோமர்ல தொடங்கி அப்போஸ்தலர் இதுல இருந்து தொடங்குங்க, அப்போஸ்தலர் நிருபங்கள் ஆக்ஸ்ல தொடங்கி ஜூட் வரைக்கும் படிங்க. அப்போஸ்தலர் எழுதின காரியத்தெல்லாம் படிங்க. அது எல்லாம் இயேசுவை குறித்த வெளிப்பாடு. அப்போ உங்களுக்கு என்ன உண்டாகும்? கிருபையும் சமாதானமும் உண்டாகுது. எத்தனை பேருக்கு புரியுது உங்களுக்கு? சோ ஆண்டவரே கிருபை கொடுங்க, சமாதானம் கொடுங்க, டஸ் நாட் ஒர்க் லைக் தட். ஸோ இது எல்லாமே அனுபவிச்சு நான் பேசிட்டு இருக்கேங்க, சரிங்களா? ஒரு காலத்துல வந்து ஆண்டவர் என்னை நேசிப்பாரா, ஆண்டவர் என்னை இது பண்ணுவாரான்னு தேடி அலைஞ்ச காலம் இருக்குது. நான் சொல்றது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. போகாத ப்ரேயர் மீட்டிங் இல்லை, என் தலையில கையை வைக்காத ஊழியக்காரங்க கிடையாது, எல்லாம் ட்ரை பண்ணிட்டேன். ஆனாலும் என் வாழ்க்கையில என்ன வரல? ஒரு சமாதானம் வரல. என் வாழ்க்கையில வந்து ஆண்டவர் என்னை நேசிப்பாருன்ற ஒரு நம்பிக்கை வரல. ஆனா எப்போ இந்த சத்தியத்தை நான் கேட்க ஆரம்பிச்சனும்,
அப்போ எனக்குள்ள கிருபை உண்டாச்சு, எனக்குள்ள சமாதானம் உண்டாச்சு. அது பெருகி கொண்டே இருந்துச்சு. இட் வாஸ் மல்டிப்ளைங், கிரேஸ் வாஸ் மல்டிப்ளைங், பீஸ் வாஸ் மல்டிப்ளைங். த மோர் ஐ லிசன்ட் டு காட்ஸ் கிரேஸ், த மோர் ஹிஸ் கிரேஸ் மல்டிப்ளைட். அவருடைய கிருபையை பத்தி கேள்விப்படப்பட எனக்கு என்ன ஆச்சு? கிருபை பெருகிச்சு. அவர் சுகமாக்குவார்ன்றதை பத்தி கேள்விப்படப்பட எனக்குள்ள என்ன ஆச்சு? சுகம் பெருகிச்சு. அவர் என்னை போஷிப்பார், அவர் ஒரு நல்ல மேய்ப்பரா இருக்கிறார், நான் ஒன்றுக்கும் தாழ்ச்சி அடைய மாட்டேன் என்ற சத்தியத்தை கேட்க கேட்க எனக்குள்ள என்னோட வாழ்க்கையில் என்ன உண்டாச்சு? குறைவு நீங்கி போச்சு, தரித்திரம் நீங்கி போச்சு. ஹல்லேலூயா, ஆமென். அடுத்த வசனம் படிப்போம், 3வது வசனம். தம்முடைய மகிமையினாலும் ம் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ம் ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் ம் அவருடைய புதிய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றே. போதும் போதும் சிஸ்டர். அதாவது பாருங்க, ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும், பாருங்க தெளிவா போட்டிருக்கு பாருங்களேன். பைபிள் இஸ் a பியூட்டிஃபுல் புக், யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட் கிளியர்லி. பைபிள் புரியாதுன்னு சொல்றது எல்லாமே பொய். புரியுற மாதிரி தெளிவா எழுதியிருக்கு. இதுல எங்க கஷ்டமா இருக்கு புரியறதுக்கு சொல்லுங்களேன். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை. சோ உங்களோட அழைப்பு எப்படி நடந்திருக்கு? How did God call you? உங்களுடைய கிரியையை வைத்து அவர் அழைத்தாரா? கிடையாது. உங்களுடைய சாமர்த்தியத்தை வச்சு, உங்களுடைய நீதியை வச்சு அழைச்சி இல்ல. அவர் தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும், அவருடைய மகிமை அவருடைய காருண்யத்தினாலும், பிகாஸ் ஆஃப் his glory and grace and mercy, because he is a God of rich in mercy, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அதனால அவர் என்ன பண்ணிருக்காரா? என்னை அழைத்திருக்கிறார். என்னோட அழைப்பு எதனாலங்க? இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் கேரக்டர் ஐ எம் கால்டு. அவருடைய கேரக்டர்னாலதான் எனக்கு அழைப்பே உண்டாயிருக்குதாங்க. என்னுடைய கேரக்டர்னால நான் அழைக்கப்படல. திஸ் இஸ் பவர்ஃபுல். இது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லாம் புரிஞ்சிடும். கிறிஸ்தவம் என்ன சொல்லுது? உன் கேரக்டர் வச்சுதான் உன்னை அழைப்பாரு. நீ யாரோ அதை வச்சு அதை பார்த்துட்டே இருப்பாரு ஆண்டவர். நீ சரியில்லைன்னா உன் துப்பிடுவாரு. நீ கொஞ்சம் ஒழுங்கா இருந்தாலும் கூப்பிட்டு போயிடுவாரு. கிடையாது, சொல்லுங்க, கிடையாது. இட் இஸ் ஆல் டிபெண்டன்ட் ஆன் ஹிஸ் நேச்சர் அண்ட் ஹிஸ் கேரக்டர். அவருடைய கேரக்டர் இது 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 புரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடுங்க. இது புரியாதனாலதான் ஐயோ ஆண்டவர் என்னை வாந்தி பண்ணி போட்டுருவாரா, ஆண்டவர் என்னை தள்ளி விட்டுருவாரா. பாருங்க, தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை. அப்போனா நம்மளோட அழைப்பு எதனால நடந்திருக்கு? அவருடைய மகிமை, அவருடைய காருண்யம். இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் கிரேஸ், ஹிஸ் மர்சி, இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் கேரக்டர். எத்தனை பேருக்கு புரியுதுங்க உங்களுக்கு? how many of you able to understand? போடுங்க. புரிஞ்சிச்சுன்னா தம்ஸ் அப் போடுங்க, இல்லைன்னா எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு திரும்ப. இன்னைக்கு நீங்க ஆண்டவரோட பிள்ளையா இருக்கிறதுக்கு காரணம் என்னதுங்க? நீங்க உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்னாலயா? இஸ் இட் பிகாஸ் ஆஃப் யுவர் பெர்ஃபார்மன்ஸ் யூ ஆர் இஸ் இட் பிகாஸ் ஆஃப் யுவர் பெர்ஃபார்மன்ஸ் யூ ஆர் காட்ஸ் சைல்டு? நீங்க ஏதோ பயங்கரமா கலட்டிட்டீங்க அதனால நீங்க ஆண்டவரோட பிள்ளையா மாறினீங்களா? சொல்லுங்க. கிடையாது. சொல்லுங்க. என்னுடைய அழைப்பு அவருடைய மகிமையினாலும் காரணத்தினாலும் தான். என்னை அழைத்த அழைப்பு என்ன அழைப்பு? நான் அவருடைய குமாரனாக இருப்பது. அதுதான் பிரதானமான அழைப்பு. அழைப்பிலே பெரிய அழைப்பு என்ன தெரியுமா? அப்போஸ்தலரா இருக்கிறது, இவாஞ்சலிஸ்டா இருக்கிறது, பாஸ்டரா இருக்கிறது எல்லாம் அழைப்பு, அதெல்லாம் அடுத்ததுதான். அழைப்பிலே பெரிய அழைப்பு என்ன நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவருடைய குமாரனாக இருப்பது தான் பெரிய அழைப்பு. எப்ப நினைக்கிறாங்க பிரதர் உங்களுக்கு எல்லாம் அழைப்பு இருக்கு பிரதர், அது ஊழியம் பண்ணா இதை சொல்லிடுவாங்க உடனே. பிரதர் உங்களெல்லாம் ஆண்டவர் அழைச்சிருக்காரு பிரதர். அதனாலதான் நீங்க வந்து ஐடி கம்பெனில வேலை பார்த்திருந்தாலும் ஆண்டவர் உங்களை அழைத்து உங்களோட ஹீலிங் இவாஞ்சலிஸ்ட்ல உட்கார வச்சிருக்கிறார். சார் 2013 வரைக்கும் சார் நான் ஐடி கம்பெனில வேலை செஞ்சேன் சார், இப்போ ஹீலிங் இவாஞ்சலிஸ்டா வேலை செய்யறேன் சார். அவ்வளவுதான். அழைப்பு அதுக்கு முன்பதாகவே வந்து விட்டது. அது என்ன அழைப்பு? அவருடைய குமாரனாக வாழ்வதற்கு தான் என்னுடைய அழைப்பு. இது என்னுடைய வேலை. புரியுதுங்களா? இப்ப நான் செய்யறது என்னோட வேலை. எத்தனை பேருக்கு புரியுது? பாஸ்டர் ஆண்டனி எல்லாம் பாத்தீங்கன்னா பஹ்ரைன்ல வந்து ஐடிலயும் இருந்தாங்க, பாஸ்டா இருந்தாங்க. அப்ப நான் 2 அழைப்பா உங்களுக்கு? டபுள் காலிங்க பாஸ்டருக்கு. 2 வேலை செஞ்சாங்க பாஸ்டர். ஏன்னா பாஸ்டர்ல செய்ய முடிஞ்சிச்சு, இதையும் பண்ண முடிச்சு அதையும் பண்ண முடிச்சு. என்னால அந்த அளவுக்கு பண்ண முடியல. அதனால ஆண்டவர் சொன்ன, தம்பி உனக்கு வந்து 1 பண்ணா நீ போதுன்ட்டாரு. பாஸ்டருக்கு 2மே பண்ண சொல்லிட்டாரு ஆண்டவர். புரியுதுங்களா? ஒருத்தருக்கு 1 காசு, ஒருத்தருக்கு 5 காசுன்ற மாதிரி
ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு கொடுக்குறாரு ஆண்டவர். பாஸ்டருக்கு 5 காசு கொடுத்தாரு, எனக்கு 1 காசு போதுன்ட்டாரு. அவ்வளவுதான். ஆனா அழைப்பு வந்து எப்போ வந்துச்சு? ஊழியத்துக்கு வந்ததுனால அழைப்பு கிடையாது. அழைப்பு கேம் பிஃபோர் எவ்ரிதிங். எப்போ அழைப்பு வந்துச்சு? He chose us in him before the foundation of the world. அதுதான் அழைப்பு. எபேசியர்ல எழுதுறாரு பாத்தீங்களா பவுல், உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே கிறிஸ்துவுக்குள். வாங்க அந்த வருஷத்துக்கு வாங்க. எபேசியர் 1:3-4 படிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். முன்பாக நாம் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. உங்களை எப்போ தெரிந்து கொண்டாராங்க ஆண்டவர்? உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே கிறிஸ்துவுக்குள். சொல்லுங்க, இன் கிரைஸ்ட் ஐ ஹாவ் பீன் சோசன் ஈவன் பிஃபோர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த வேர்ல்ட். அப்படின்னா தாயின் கருவில உண்டாகிறதுக்கு முன்பதாகவே ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார், உங்களை அழைத்து கொண்டார். ஹல்லேலூயா. ஏதோ பிறந்து வளர்ந்த பிறகு ஆண்டவர் ஓகே இவனை கூப்பிடலாம், இவன் கொஞ்சம் பரவாயில்ல, இவன் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருப்பான், இவனை கூப்பிடு, அவன் வேஸ்ட், அவனை தூக்கி போட்டு அப்படி அழைக்கல அவர். நம்ம தான் அப்படி அழைக்கிறோம். சரி, நம்ம எப்படி ஒருத்தர் கூப்பிடுவோம் தெரியுமா? சரி இவன் செட் ஆவானா ஆக மாட்டானா, நம்ம அப்படிதான் பார்ப்போம். கரெக்டா இல்லையாங்க? இப்படி பார்த்து நம்ம ஆண்டவரும் இப்படிதான் இருப்பான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோங்க. அதுதான் பிரச்சனை. ஹியூமன் ஏன் தெரியுமா? மனுஷனுக்கு வந்து ஆண்டவர் நல்லவன் புரியவே மாட்டேங்குது. ஏன்னா அவன் நல்லவன் கிடையாது. நான் கண்டுபிடிச்சேன் ஏன் புரியலன்ட்டு. ஏன்னா அவன் நல்லவன் இல்லாதனால என்னால இப்படி நல்லவனா இருக்க முடியல, அவர் எப்படி நல்லவனா இருப்பாரு அப்படின்னு நான் சண்டைக்கு வந்துடுறேன். ஒண்ணு, என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து என்கிட்ட ஒரு வாட்டி ஓப்பனா சொன்னார் என்கிட்ட, கிரண் எனக்கு ஆண்டவர் ஒரு நல்ல தகப்பன் பார்க்கவே முடியல கிரண் அப்படின்னாரு. அவர் உண்மையா நடந்தது. ஒரு நல்ல தேவ மனுஷன் அவரு. ஆனா அவர் ஓப்பனா சொன்னார் என்கிட்ட, ஆண்டவர் ஒரு நல்ல தகப்பன் என்பதை பார்ப்பது எனக்கு கடினமாக இருக்குது அப்படின்னாரு. ஆனா விசுவாசிக்கிறார், ஆண்டவர் நல்லவர்னு விசுவாசிக்கிறாரு. ஆனா நல்ல தகப்பன்னு பார்க்க முடியல அப்படின்னாரு. எல்லா சத்தியமும் தெரியுது, புதிய உடன்படிக்கை சத்தியம் தெரியுது, கிருபையினால நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம், எல்லாம் தெரியுது அவருக்கு. புரியுதுங்களா? ஒரு நியூ கவர்னட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள் தான் அவரு. ஆனா அவருக்கு என்ன என்ன அவரால் கிராஸ் பண்ண முடியலன்னா, கம்ப்ளீட்டா அவரால் என்ன அக்ரி பண்ண முடியலன்னா, ஆண்டவர் நல்லவர், ஒரு நல்ல தகப்பன், அதாவது நல்ல தகப்பன் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணணும். அதுதான் அவர் சொன்ன, நல்ல ஒரு குட் ஃபாதர் அப்படின்னு புரியல. அப்ப கிட்ட ஏன் உங்களுக்கு புரியல அப்படின்னா, ஏன்னா என் ஃபாதர், நான் ஒரு ஃபாதர்கிட்ட வளர்ந்துருக்கேன், அந்த உலகத்துல ஒரு ஃபாதர்கிட்ட வளர்ந்துருக்கேன், அந்த ஃபாதர் அந்த அளவுக்கு ஒரு குட் ஃபாதரா இல்லையே அப்படின்றாரு. எத்தனை பேருக்கு புரியுது? சோ அவருடைய எர்த்லி ஃபாதரை வச்சு அவர் எந்த ஃபாதரை கம்பேர் பண்றாரு? ஹெவன்லி ஃபாதரை கம்பேர் பண்றாரு. சோ அதனாலதான் நீங்க உலகத்துக்கு போயிட்டு, உலகத்துக்கிட்ட நீங்க போய் நல்ல தகப்பன் இருக்கிறாருன்னா அவனுக்கு புரிய மாட்டேங்குது. தலையை சொல்லி, அப்படியா எங்க அப்பா அந்த மாதிரி தெரியலையே, எங்க அப்பா எனக்கு ஒன்னும் பண்ணலையே, எங்க அப்பா ஒன்னும் செஞ்ச மாதிரி தெரியலையே. நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா? வீட்டுல வந்து நல்ல தகப்பன், நல்ல தாய்மார் இல்லாம வளர்ந்தது, அந்த ஒரு பிரச்சனை இருக்கனால ஆண்டவர் ஒரு நல்ல தகப்பன் அப்படின்னு பார்க்க முடியல நம்மளால. கரெக்டா இல்லையாங்க? உங்களுக்கு புரியுதா இல்லையா இப்ப நான் சொல்றது? யூ நாட் ஏபிள் டு ரிலேட் தட். அதுக்காக தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார், இந்த சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துறதுக்காக. எந்த சத்தியம்? அவர் உங்களுக்கு நல்ல தகப்பன் அப்படின்ற அந்த சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்தும். The world is still not able to comprehend God's love. சோ அது புரியாம நம்ம என்ன பண்ணிடுறோம்? ரிலிஜனை உள்ள கொண்டு வந்துட்டாங்க. உள்ள கொண்டு வந்து, என் அப்பா வந்து நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தாதான் என்னை நேசிப்பாரு, அப்ப ஆண்டவரும் நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தாதான் என்னை நேசிப்பான்னு சொல்லி ரூல்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். உடனே சர்ச்சில் ரூல், நீனும் இப்படி இருந்தாதான் ஆண்டவர் நேசிப்பாரு, ஏன்னா எங்க அப்பா இப்படிதான் இருந்தாரு அப்படின்னு. அவன் என்ன பண்ணிட்டான், ஆண்டவரும் அப்படிதான் இருப்பாரு அப்படி சொல்லி. கிடையாது. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நம்மை கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டிருந்தார். Hallelujah. Even before the foundation of the world. Not based on my performance. Praise God. என்னுடைய கிரியை நிமித்தம் அவர் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. அவர் யார் என்றதன் நிமித்தம், because of who he is. அவர் எப்படிப்பட்டவர்? கிருபையிலும் இரக்கத்திலும் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஹல்லேலூயா. அன்பில் பெரியவர். அதனால அவர் என்னை எப்படி தெரிந்து கொண்டாராங்க? உலகத்தோட்டத்துக்கு முன், அதாவது கிரண் பால்ன்ற ஒரு பிசிக்கல் மேன் வரதுக்கு முன்பதாகவே கிரண் பாலை யார் சூஸ் பண்ணிட்டார்? ஆண்டவர் சூஸ் பண்ணிட்டார். விஜய் ராஜசேகர்ன்ற ஒரு பெண்ணு இந்த உலகத்துல உண்டாகிறதுக்கு முன்பதாகவே யார் சூஸ் பண்ணிட்டார்? ஆண்டவர் சூஸ் பண்ணிட்டார்.
இன்னைக்கு உங்ககிட்ட போய் கிரண் பால் யாருன்னா நீங்க எப்படி சொல்லுவீங்க? கிரண் பால் யாருன்னு என்னோட பழகின்னு தான் சொல்லுவீங்க. ஓகே, எனக்கு நல்ல பிரதருங்க, நல்ல அன்பா இருப்பாருங்க, நல்லவருங்க. ஏன் சொல்றீங்க அப்படி? என்னோட பழகுறதுனால தான். பழகலைன்னா நீங்க சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. சில பேர் வேற மாதிரி கூட சொல்லலாம், அவரு சரியில்லைங்க அப்படின்னு கூட சொல்லலாம் சில பேர். அதனால நான் அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வச்சுக்கிற மாதிரி இல்லைங்க. சரி, செட் ஆக மாட்டேன், அவர் செட் ஆக மாட்டாருங்க எனக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். நமக்கு அப்படி இருக்குது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? எப்பா, நீ எப்படி இருக்கிற, நீ பார்க்க எப்படி இருக்கிற, நீ எப்படி ஆக்ட் பண்ற, இதை வச்சு நான் உன்னை சூஸ் பண்ணல. நீ இது எல்லாம் வரதுக்கு முன்பதாகவே நான் உன்னை சூஸ் பண்ணிட்டேன் கிறிஸ்துக்குள்ளன்ட்டு. இந்த அழைப்பு தான் ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிறார். இதுதான் அவர் அழைக்கிற அழைப்பு. இப்போ சொல்லுங்க, நீங்களாம் அழைக்கப்பட்டவர்களா இல்லையா? இப்போ சொல்லுங்க நீங்க. எவ்ரி ஒன் ஆஃப் யூ இஸ் கால்ட். ஊழியம் பண்றவங்க மட்டும் அழைக்கப்பட்டவர்கள் கிடையாது. இது ஒரு பெரிய பொய், கிறிஸ்தவத்துல போயிட்டு இருக்க பொய். எவ்ரி ஒன் இஸ் கால்ட். நீங்களும் அழைக்கப்பட்டவங்க தான். You are called by God, but your profession is different. You might be a doctor, you might be a teacher, you might be a pastor, you might be an evangelist, you might be a businessman. இல்லைன்னா பாஸ்டர் ஆண்டனி மாதிரி ஐடிலையும் இருப்பீங்க, பாஸ்டராகவும் இருப்பீங்க. தட் இஸ் யுவர் ஒர்க் தட் காட் ஹஸ் given you. அது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை, அது அழைப்பு கிடையாது. உங்க அழைப்பு என்னதுங்க? கிறிஸ்துவுக்குள். எப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டீங்க? உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே. என்னவா தேர்ந்தெடுக்கப்பட்டீங்க? ஆஸ் ஹிஸ் பிலவட் சன். அவருடைய நேசகுமாரனாக தேர்ந்தெடுக்கப்பட்டீங்க. இதுதான் உங்க அழைப்பு. ஒர்க்கை எப்போனாலும் மாத்தலாங்க. நீங்க இன்னைக்கு ஒரு வேலை பிடிக்கலாம், வேற வேலைக்கு போயிடலாம். கரெக்டா இல்லையா? போயிட்டே இருக்கலாம். எனக்கு பிடிக்கலங்க இந்த வேலை, வேற வேலைக்கு போயிடலாம். தப்பே கிடையாது. நத்திங் ராங் இன் தட். யூ டூ வாட் யூ வாண்ட் டு டூ. அவ்வளவுதான். யூ டூ வாட் யூ வர் பெஸ்ட் டு டூ. உங்களுக்கு எது நல்லா வருமோ அதை நீங்க செய்றீங்க. அவ்வளவுதான். கரெக்டா இல்லையா? That is not the calling of God. That is the work that God has given you. ஆதாமை ஆண்டவர் தன்னுடைய சாயல உண்டாக்கி தன்னுடைய மகனாக தான் வச்சிருந்தார். அதுதான் அவனோட அழைப்பு. ஆனா அவனுக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டுச்சு. அது என்ன வேலை? தோட்டத்தை பண்படுத்தி காத்துக்கொள்ளணும். டு டெண்ட் அண்ட் கீப் அண்ட் மேனேஜ் த கார்டன். அது அவனோட வேலை. ஆனா அழைப்பு என்னது? டு பி ஹிஸ் சன். பிரைஸ் காட். அடுத்த வருஷம் படிச்சிரும். 2 பேதுரு 1:4 படிங்க சிஸ்டர். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, இச்சையினால். இது ரொம்ப பவர்ஃபுல்லான வேர்டு இது. see if you have time. சரிங்களா? otherwise we look at next week. அடுத்த வாரம் கூட பார்க்கலாம். பாருங்க, ரொம்ப பவர்ஃபுல்லான வசனம் அது. திரும்ப படிங்க சிஸ்டர். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது கரப்ஷன். அதாவது கரப்ஷன்னா அழிவு. சரிங்களா? அது எப்படி உண்டாகுதான்? இங்கிலீஷ்ல அழகா வருது. ஹேவிங் எஸ்கேப்ட் the corruption that is in the world through lust. அந்த அழிவு, கரப்ஷன், கெட்டு போகிறது, இதெல்லாம் என்ன வருதா? இச்சையினாலதான் வருதான். இச்சைனா என்னன்னா, when you desire for something which is another man's, or when you desire for something which is not yours, that can be called as lust. சரிங்களா? அதுல எல்லாத்துலயுமே இருக்குது. லஸ்ட்ன்னு இருக்கும்போது வெறும் செக்ஷுவல் மட்டும் கிடையாது. லஸ்ட் எல்லாத்துலயும் இருக்கு. பொருளை கூட நிறைய பேர் இச்சிக்கிறாங்க. இன்னொருத்தன் என்ன பண்ற, புடுங்குறாங்க. இந்த இஸ்ரேல்ல ஆகாப் ராஜா இருக்கும் பொழுது நாபோத்ன்ற ஒரு மனுஷனுடைய திராட்சை தோட்டத்தை போய் என்ன பண்றாரு? அவர் இச்சிக்கிறார். he lusting after that. உடனே என்ன பண்றாரு? அவனை கொன்னு அதை தூக்கிடுறாரு. அது லஸ்ட் தான். அது இன்னொரு மனுஷனோட ப்ராப்பர்ட்டி என்ன பண்றாரு? கைப்பற்றுறாரு. அதே இது இதுவும் நடக்குது, பாலியல் சம்பந்தமாகவும் நடக்குது. ஸோ லஸ்ட்ன்றது பேசிக்லி டிசைரிங் சம்திங் விச் இஸ் நாட் யோர்ஸ் and which is lawfully not yours. லீகலா லாஃபுல்லா உங்களுக்கு கொடுக்கப்படல, ஆனா அது எனக்கு வேணும்னு இது பண்ணீங்க. அது தவறான முறையில அடைய நீங்க என்ன பண்றீங்க? ட்ரை பண்றீங்க. அதுதான் லஸ்ட். புரியுதுங்களா? சோ அதனால என்ன உண்டாகுதான்? ஒரு மனுஷனுக்கு கரப்ஷன் உண்டாகுது, அழிவு உண்டாகுது. அதான் போட்டிருக்கு, கரப்ஷன் தட் இஸ் இன் த வேர்ல்ட் த்ரூ லஸ்ட். ஸோ இந்த கரப்ஷன் தட் இஸ் இந்த வேர்ல்ட், அதாவது இந்த உலகத்துல இருக்கிற இந்த அழிவு, இச்சையினால வர அழிவுல இருந்து நீங்க தப்பிக்க முடியும்னு போட்டிருக்கு. அதான் எழுதுற பேதுரு அழகா. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி.
இந்த இச்சைனால உலகத்துல ஒரு கேடு உண்டாகுது, ஒரு அழிவு உண்டாகுது. அதுல இருந்து தப்பிக்கலாம். அது எப்படி தப்பிக்கலாமா பாருங்க, எப்படி தப்பிக்கலாமா போட்டுருக்கு பாருங்க. By the exceedingly great and precious promises that by these ye might be partakers of the divine nature. அதாவது எப்படி போட்டிருக்குன்னா, அவருடைய திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. அதாவது நீங்க அவருடைய டிவைன் நேச்சர்ல பார்ட்டேக்கரா இருக்கிறீங்களா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவருடைய நேச்சர்ல உங்களுக்கும் ஒரு பாட்டு இருக்குது. அது எப்படி சொல்லணும்னா, யூ ஆர் இன் த நேச்சர் ஆஃப் காட் ஆர் யூ ஆர் இன் தி லைக்னஸ் ஆஃப் காட். அதுதான் அர்த்தம். எத்தனை பேருக்கு புரியுது? லஸ்டிங் இஸ் நாட் காட்ஸ் நேச்சர். இச்சிக்கிறது யாரோட நேச்சர் கிடையாதுங்க, தேவனுடைய சுவாபம் கிடையாது. லஸ்டிங் யாரோட நேச்சர்? பிசாசோட நேச்சர். பிசாசு தான் முதல்ல என்ன பண்ணான்? லஸ்ட் பண்ணான். அவனுக்கு எது கிடையாதோ அதை அவன் பெற்றுக்கொள்ளணும்னு நினைச்சான். அதனாலதான் அவனுடைய ஸ்தானத்தை இழந்து போய் அவன் என்ன பிசாசாக என்ன ஆனா தேவனுக்கு எதிராளியா மாறினான். ஆமென். சோ இந்த லஸ்டிங் அப்படின்றதே யாரோட நேச்சர் கிடையாது, கர்த்தருடைய நேச்சர் கிடையாது. சோ இப்போ உங்களுக்குள்ள என்ன நேச்சர் கொடுக்கப்பட்டிருக்கிறான்? திவ்ய சுவாபம். யூ ஹாவ் அ டிவைன் நேச்சர் இன்சைட் ஆஃப் யூ. அதனாலதான் பாருங்க, ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவன் ஒரு தப்பு பண்ணும்போது அவன் மனசு எப்படி இருக்குது கவனிச்சிருக்கீங்களா? பதப்பதக்கம். ஏன்னா உள்ள டிவைன் நேச்சர் இருக்கு. உங்களுக்குள்ள என்ன இருக்குது? திவ்ய சுவாபம் இருக்குது. அந்த திவ்ய சுவாபம் யாரோட சுவாபம்? தேவனுடைய சுவாபம். அதனால தப்பு பண்ணா உங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்குது. ஐயோ என்னடா தப்பு பண்ணிட்டோமே, ஆண்டவரே மன்னிச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடுறோம், உடனே போயிட்டு மன்னிப்பு கேட்கணும்னு தோணுது. அது எங்க இருந்து அதெல்லாம் வருதுன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு அந்த டிவைன் நேச்சர் உங்களுக்குள்ள இருக்கிறனாலதான் அதெல்லாம் வருது. புரியுதுங்களா இல்லையாங்க? எனக்கு தெரிஞ்ச ஒரு 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 பொலிட்டீஷியன் தெரியும். ஒரு பர்சனலா தெரியாது, பட் மீட் பண்ணியிருக்கேன். அவர் ஒரு தடவை சொன்னார். அவர் கிறிஸ்தவர் கிடையாது. அவர் ஒரு இந்து குடும்பத்தை சார்ந்தவர், பிராமண குடும்பத்தை சார்ந்தவர். ஆனா அவரு சொன்ன ஒரு பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட் என்ன சொன்னாருன்னா, அவர் என்ன சொன்னாருன்னா, கிறிஸ்தவர்கள் நீங்களாம் அரசியலுக்கு வரணும் அப்படின்னாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஏன்னா ஹி இஸ் நாட் அ கிறிஸ்டியன். அவர் ஒரு கிறிஸ்தவரும் கிடையாது. அவர் ஒரு பிராக்டிசிங் பிராமின் அவரு. ஆனா அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் வாஸ் வெரி பவர்ஃபுல். ஹி செட் கிறிஸ்டியன்ஸ் லைக் யூ ஷுட் கம் டு பாலிடிக்ஸ்னாரு. உங்களை போல கிறிஸ்தவர்கள் அரசியலுக்கு வரணும்னாரு. ஏன் அப்படின்னா, நீங்களா நேர்மையா இருப்பீங்க, நீங்களா மனசாட்சிக்கு பயந்து இருப்பீங்க, கடவுள் பயம் உங்களுக்குள்ள இருக்கும். ஸோ நீங்களா என்ன பண்ணணும்? அரசியலுக்குள்ள வரணும். அப்போதான் இந்த நாடுக்கு ஒரு சமாதானம் உண்டாகும், இந்த நாட்டுல நல்ல காரியங்கள் நடக்கும் அப்படின்னு ஒரு கிறிஸ்துவன் அல்லாதவன் இதை நோட் பண்ணி சொல்றாருன்னா, அப்படின்னா டிவைன் நேச்சர் நமக்குள்ள ஆபரேட் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. The very nature of God, தேவனுடைய சுவாபமே உங்களுக்குள்ள வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குதான். இப்போ அதுதான் பேதுரு எழுதுறாரு, யூ ஆர் நவ் பார்டேக்கர்ஸ் ஆஃப் திஸ். அந்த நேச்சருக்குள்ளதான் நீங்க இருக்கிறீங்கன்றார். அதுக்கு அந்த நேச்சருக்கு பங்காளர் ஆயிட்டீங்க நீங்க. சின் நேச்சர் உங்களுக்குள்ள கிடையாது. ஹல்லேலூயா. பாவ சுவாபம் உங்களுக்குள்ள கிடையாது. உங்களுக்குள்ள என்ன இருக்குது? டிவைன் நேச்சர் இருக்குது. புரியுதுங்களா? எத்தனை பேருக்கு புரியுதுங்க? எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்குது கேட்கறதுக்கு? ஏன்னா நமக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டாங்க? நீ பாவி, நீ ஒன்னுத்துக்கும் உதவ மாட்ட, பாவியிலும் பிரதான பாவின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. கவனிச்சிங்களா? சீஃப் சின்னர், சின்னருக்குலாம் நீதாண்டா தலைவன் அப்படின்ட்டானுங்க. ஏன்னா பவுல் சொல்லிட்டாரு அப்படின்ட்டு. அது வேற கான்டெக்ட்ல சொன்னாரு, அடுத்த வாரம் பார்ப்போம். சீஃப் சின்னர் நீதான்ட்டு கிடையாது. யூ ஹாவ் காட்ஸ் திவ்ய சுவாபம். தேவனுடைய திவ்ய சுவாபமே யாருக்குள்ள இருக்கா? உங்களுக்குள்ள இருக்குதான். போடுங்க, வசனத்தை போடுங்க, திருப்பி டிஸ்பிளே பண்ணுங்க. இருக்குதான். அதனால பாருங்களேன், உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கான்? எக்ஸீடிங்லி கிரேட் அண்ட் பிரஷியஸ் ப்ராமிசஸ். அதாவது மகா மேன்மையும் அருமையான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கு. பிகாஸ் ஆஃப் த டிவைன் நேச்சர் தட் இஸ் இன் யூ, யூ ஹேவ் எக்ஸீடிங்லி கிரேட் ப்ராமிசஸ். அப்புறம் ஆண்டவர் என்ன சொல்றாரு? தம்பி, நீ ஒரு சின்ன காரியத்துக்கு தான் இச்சித்து கொண்டு இருக்கிற. யூ ஆர் லஸ்டிங் ஆஃப்டர் சம்திங் which is very small, which is very insignificant. பாத்துறீங்களா? லஸ்ட் முக்காசி எதுக்கு தெரியுமா ஆசைப்படும்? ஒரு சின்ன காரியத்துக்கு தான் ஆசைப்படும். அது ரொம்ப சின்ன காரியம், ஸ்மால் திங் தான் அது. தட் இஸ் நாட் கிரேட் இன் தி ஐஸ் ஆஃப் காட். தேவனுடைய கண்ணில் அது பெருசாவே இருக்காது. ஆனா அதுக்குதான் என்ன பண்ணும்? இந்த ஆகாப் இஸ்ரவேல் கடந்து, அவன் ஊருக்கு ராஜாங்க, அவன் இஸ்ரவேலின் ராஜா. ஆனா எதுக்கு போய் ஆசைப்பட்டான்? பாவம், ஒரு சாதாரண மனுஷனுடைய திராட்சை தோட்டத்துக்கு போய் ஆசைப்பட்டான். ஏன்னா அந்த ஆளுக்கு இருக்காதா? ராஜா கிட்ட திராட்சை தோட்டம் இருக்காதாங்க? சொல்லுங்க. ராஜா கிட்ட ஏக்கர் கணக்குல வச்சிருப்பார், thousands of acres வச்சிருப்பாரு அந்த ஆளு. ஆனா யாரோட போய் புடுங்கினாருங்க அவரு?
ஒரு சாதாரண விவசாயி நாபோத்துன்றவனுடைய விஞ்ஞாட போய் புடுங்குறாரு. இதுதான் இச்சை பண்ணும். இச்சை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேவலமா கீழ்த்தனமான காரியத்தெல்லாம் பண்ணும். புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? நம்ம கிட்ட அழகான ஒரு பென்சில் வாங்கி கொடுத்துருப்பாங்க, அதை விட்டு பக்கத்துல உட்காந்துருக்கோம் பென்சில போய் எடுப்பான் புள்ள. பாத்துறீங்களா ஸ்கூல்ல? ஆனா வீட்டுல நல்ல பென்சில் வாங்கி கொடுத்துருப்பாங்க, அதை விட்டு பக்கத்துல ஒரு பாதி சீவன பென்சில் இருக்கும், அதை பத்திட்டு வந்துடும். அதுதான் இச்சை பண்ணும். அம்மா கேட்பாங்க, ஏமா உனக்கு தான் நல்ல பென் வாங்கி கொடுத்து பென்சில் வாங்கி கொடுத்துருக்கேன். அதான் இச்சை உள்ள வேலை செஞ்சு என்ன பண்ணுது, அதை பண்ணுது. ஆனா அந்த இச்சை இன்றைக்கு நமக்குள்ள கிடையாது. ஹல்லேலூயா. நமக்கோ தேவனுடைய திவ்ய சுவாபம் இருக்குது. அதனால நமக்கு எப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கா? மகா மேன்மையான அருமையான வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த மகா மேன்மை அருமையான வாக்குத்தத்தங்கள் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு? தேவன் நமக்காக உண்டாக்கி வைத்திருக்க சுதந்திரங்களை பெற்றுக்கொள்வதற்காக எப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. தேவன் வைத்திருக்க சுதந்திரம் வந்து சாதாரண சுதந்திரம் இல்ல. தேசங்களை சுதந்திரிக்கிற சுதந்திரத்தை ஆண்டவர் உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். தேசங்களை ஆசீர்வதிக்கிற சுதந்திரத்தை ஆண்டவர் உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். அந்த வாக்கு தத்தத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். சோ பை த ப்ராமிசஸ் ஆஃப் காட் யூ கேன் இன்ஹெரிட் ஹிஸ் இன்ஹெரிட்டன்சஸ். அதான் ப்ராமிஸ். ஆண்டவரோட ப்ராமிஸ் எப்பவுமே சின்னதா இருக்காதுங்க. வில் காட் ப்ராமிஸ் ஸ்மால் திங்ஸ் டு யூ? நெவர். He will never ever promise small things. He will always promise big things to you. The promise is always equivalent to the promiser. வாக்கு தத்தம் எப்படியும் வாக்கை கொடுக்கிறார் பாத்தீங்களா, அவருடைய சக்திக்கு ஈக்குவலா இருக்கும். கரெக்டா இல்லையாங்க? கரெக்டா இல்லையா? எவ்வளவு பெரிய ஆளோ அவ்வளவு பெரிய ப்ராமிஸ். இப்ப நீங்க ஒரு ப்ராமிஸ் பண்ணீங்கன்னா உங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணுவீங்க. நான் இவ்வளவு நல்லா பண்ண முடியுங்க, ஏன்னா அதுதான் உங்களால முடியும். ஆண்டவர் எப்படி ப்ராமிஸ் பண்ணுவாரு? உங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவாரா? அவருடைய லெவலுக்கு பண்ணுவாரு உங்களுக்கு ப்ராமிஸ். அதனால்தான் ஆபிரகாமை பார்க்கும்போது எப்படி ப்ராமிஸ் கொடுக்குறாரு? தம்பி, நீ ஒரு புள்ள கேட்கிற, என் லெவலுக்கு கொடுக்குறான் பாரு, தேசங்களுக்கு தந்தையாருன்ட்டு. ஹல்லேலூயா. நீ ஒரு பையன் வேணும்னு மன்றாடிட்டு இருக்க, நான் சொல்றேன் பாரு, நீயே ஒரு பெரிய தேசம் ஆயிருவன்ட்டு. இன்னைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ப்ராமிசஸ் உங்க மேல வச்சிருக்கிறார். அதனால உலகத்துல இருக்க காரியங்களுக்கு நம்ம இச்சிக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? புரியுதுங்களா? நீங்க கேட்கறது ஒரு புள்ள, அவர் தேசத்தை கொடுக்குறேன்ட்டார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ரீபா ஹல்லாபா ஷக்கா. எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரே கேட்போம். ஆண்டவரே, இந்த மகா மேன்மையான ஹல்லேலூயா தேவனுடைய சுவாபம் இருக்கிறதுனால இந்த மகா மேன்மையான வாக்கு தத்தத்தை ஹல்லேலூயா எனக்கு கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அதனால நான் எல்லா சுதந்திரத்தையும் நான் பெற்றுக்கொள்ளணும். நீங்க ஆண்டவரே கேளுங்க. ஆண்டவரே, ஐ ஷுட் ரிசீவ் அண்ட் இன்ஹெரிட் எவ்ரி ப்ராமிஸ். ஹல்லேலூயா. ஒன்று கூட நான் மிஸ் பண்ணக்கூடாது. எவ்ரிதிங். ஹீலிங் இஸ் யுவர் இன்ஹெரிட்டன்ஸ். ப்ராஸ்பெரிட்டி இஸ் யுவர் இன்ஹெரிட்டன்ஸ். குட் லைஃப் இஸ் யுவர் இன்ஹெரிட்டன்ஸ். லிவிங் இன் பீஸ் இஸ் யுவர் இன்ஹெரிட்டன்ஸ். இது எல்லாத்தையும் நான் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லுங்க. எதையும் நான் மிஸ் பண்ணக்கூடாது. ஐ ஷுட் நாட் மிஸ் எனிதிங். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லா கண்களையும் மூடி சொல்லுங்க. ஆண்டவரே, ஐ வாண்ட் டு ரிசீவ் யுவர் இன்ஹெரிட்டன்சஸ். ரீபா ஹல்லாபா ஷக்கபா திகாரபா லாதாரபா ரேபே ஹேலே பேஷி ரபா லாதாரபோ. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, உம்முடைய விசுவாசமே எனக்குள்ள இருக்குதுப்பா, அதுக்காக நன்றி. உம்முடைய விசுவாசம். ஹல்லேலூயா. 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 உலகத்தை உண்டாக்கும் பொழுது தேவனுக்குள்ள இருந்த அதே விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கு. ஹல்லேலூயா. The same faith that God used to create this world, that faith is inside of you. Hallelujah. Riba halaba shakaba dikaraba ladaraba rehebe likadaraba. ஆண்டவரே, ஹalleluya ஹalleluya. உலகத்தை ஹalleluya பார்த்து வெளிச்சம் உண்டாகு அப்படின்னு சொன்னீங்களே ஆண்டவரே, அந்த விசுவாசம், வெளிச்சத்தை உண்டாக்கின விசுவாசம் எனக்குள்ள இருக்குதுப்பா. ஹalleluya. ரபா ஹலபா ஷிகபா திகரபா லாதரபா. Thank you Lord. ஆண்டவரே, இந்த உலகத்துல இருக்கிற அற்பமான காரியத்துக்கு நாங்க இச்சியாமல் ஹalleluya தேவனுடைய திவ்ய சுவாபத்தை உடையவர்கள் நாங்கள். ஹalleluya உங்களுடைய மகா மேன்மையான அருமையான வாக்குத்தத்தங்களை வைத்து ஹalleluya I pray that we shall inherit your hallelujah inheritances. நீங்க கொடுத்த அந்த hallelujah சுதந்திரங்களை நாங்க சுதந்திரித்துக் கொள்வோம். ஹalleluya hallelujah hallelujah. Thank you Lord. நன்றி 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 ஆண்டவரே. ஒவ்வொருத்தருடைய மனசிலும் இந்த வார்த்தைகள் ஆழமாக செல்லட்டும். Let your hearts be filled with the word of God. Hallelujah hallelujah. Let your whole being, spirit, soul and body be drenched with the word of God. Hallelujah. நன்றி ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்திலே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தருக்காக காணிக்கை கொடுக்கிற நேரம், to give your offerings to the Lord. கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்க விரும்புகிறவர்கள், those who would like to give an offering, you can use these details and give the offering. Amen.
ஸோ இந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. இந்த டீட்டெயில்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் காணிக்க கொடுக்கலாம். என்னோட அக்கௌண்ட் டீட்டெயில் இருக்கு, அப்புறம் என்னுடைய ஸ்கேன் இருக்கு, ஸ்கேன் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். என் கூகுள் பே நம்பர் 9884160264. கூகுள் யூபிஐ ஐடி jjkiranpal@okicici. அக்கௌண்ட் வந்து ஐசிஐசிஐ பேங்க் லிமிடெட் சாந்தோம் பிரான்ச், நேம் கிரண்பால் ஜேஜே, அக்கௌண்ட் நம்பர் 021201584236, ICIC 000212 சேவிங்ஸ் அக்கௌண்ட். இந்தியாவில் இருக்கவங்க இதை யூஸ் பண்ணி டைரக்டாக கொடுக்கலாம். வெளிநாட்டிலேருந்து அனுப்பணும்னு நினைக்கிறவங்க எப்படி கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியலன்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஐ வில் லெட் யூ நோ ஹவ் டு டூ. நீங்கள் டைரக்டாக அக்கௌண்ட்லையும் போடலாம். அப்படி எனக்கு எப்படி அனுப்பணும்னு தெரியல, ஏன்னா சில பேர் சொன்னாங்க என்கிட்ட ஐ எம் நாட் ஏபிள் டு சென்ட் இட் டைரக்ட்லி டு யுவர் அக்கௌண்ட். அதுக்கு சில வழிகள்லாம் இருக்குது. வெஸ்டர்ன் யூனியன், ரெமிட்லி, அதுக்கப்புறம் இன்னும் வைஸ் அப்படின்ற சில இன்டர்மீடியேட் இதெல்லாம் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் அனுப்பலாம். ஸோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். And my God will meet all your needs according to the riches of his glory in Christ Jesus. So நீங்க கொடுக்கிற காணிக்கை இந்த ஊழியத்திற்காக பயன்படுத்தப்படும். கர்த்தருடைய வார்த்தை உலகமெங்கும் கொண்டு போறதுக்கு இந்த காணிக்கை பயன்படுத்தப்படும். Hallelujah. God bless you.